கல்யாண மாலை வழங்கும் தீபத் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். நல்லவராக இன்று வாழ்வது சிரமமே சாத்தியமே. திரு ராஜா நடுவராக பங்கு பெறும் கலகலப்பான பட்டிமன்றம். விழாவை குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் இரா அருள் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, திரு எஸ் சதாசிவம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, திரு எஸ் செந்தில்குமார் எம்டி பயோஜன் ஃபர்டிலைசர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மிஸ்டர் பிரேம் ஆனந்த் எம்டி டிஎஸ்ஆர் ஆயில் சேலம் மற்றும் திரு ராஜேந்திர பிரசாத் சேர்மன் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். தீபத் திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தை சேலம் மாநகரிலே உங்கள் அத்தனை பேரின் ஆதரவோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய வெள்ளி விழா காணுகின்ற கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து தலைப்பு தந்து பேச்சாளர்களை தெரிவு செய்து மேடையேற்றி அழகு பார்க்கின்ற பெருமைக்குரிய கல்யாண மாலையின் இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஜெயராம் கல்லூரியினுடைய சேர்மன் திருமிகு ராஜேந்திர பிரசாத் ஐயா அவர்களே, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எஸ் சதாசிவம் ஐயா அவர்களே, திருமிகு இரா அருள் ஐயா அவர்களே, அவர் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தங்கள் வருகையால் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பயோஜன் ஃபெர்டிலைசர்ஸ் எம்டி திரு எஸ் செந்தில்குமார் அவர்களே, டிஎஸ்ஆர் ஆயில் திரு பிரேம் ஆனந்த் அவர்களே, நரசுஸ் காஃபி நிறுவனம் சார்ந்த சிவானந்தம் ஐயா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிறைவாக வந்திருக்கக்கூடிய சேலம் மாநகரத்து பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துகளும். சேலம் மாநகரம் எப்போதுமே மக்களை ஈர்க்கிற ஒரு நகரம். ஏன்னா சின்ன வயசில் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பாடல் மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம். சேலம்ன்றது ஊரா இல்லை மாம்பழ வெரைட்டியா? ஆனாலும் இன்னமும் மாம்பழம் சேலம்தான். ஊருக்காலை வந்த ஊர் இதுதான். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் வகுத்திடுவீரேன்னு பாரதி சொன்னார். உருக்கிற வேலையை தமிழ்நாட்டில் பண்ணுற ஒரே ஊர் உங்கள் ஊர் தான். அதை விட வெள்ளி நகைகள் இந்தியா முழுக்க ஏன் எக்ஸ்போர்ட் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிற ஊரும் சேலம்தான். எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப இங்கே பிடிச்சது என்னென்னா, ஒரு காலத்தில் இந்த ஊரில் நிறைய தியேட்டர் இருந்தது. அப்போது திரும்புகிற திசையெல்லாம் தியேட்டர் இருக்கும். இந்த மக்கள் மாதிரி சினிமா பார்க்கிற ஆர்வம் மிக்க மக்கள் வேறு எங்கே இருக்க மாட்டாங்க. காரணம், மாடர்ன் தியேட்டர்ஸ் என்கிற ஸ்டுடியோ இருந்த ஊர். டாக்டர் கலைஞர் அவர்களையும் கவியரசர் கண்ணதாசனையும் உருவாக்கி தந்த மண் சேலம். பியு சின்னப்பாலிருந்து எம்ஜிஆர் வரைக்கும் பெரிய நடிகர்கள் இங்கிருந்து கிளம்பி வந்தாங்க. இங்கிருந்து டிஆர் ராஜகுமாரின்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அந்த காலத்து கனவு கன்னி. எல்லாம் இந்த ஊரில் இருந்து கிளம்பி டிஆர் சுந்தரம் அப்படின்னு இருந்தார். அவர் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர். அப்படி ஒரு ஆளுமை மிக்க ஆள். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா,
கையேந்தி பவனில் சுவை மிகுந்த உணவு தருகிற ஒரு ஊர் இருக்குன்னா இவ்வளவு சிறப்பான ஒரு ஊரில் வந்து கல்யாண மாலை தன்னுடைய வெள்ளி விழா காலத்தில் தீபத் திருநாள் பட்டிமன்றம் நடத்துகிறது என்றால் மிகுந்த மகிழ்ச்சி, வாழ்த்துகள், பாராட்டுகள். ஒரு அருமையான அரங்கம் இது, நல்ல அரங்கம். ஒரு கல்லூரிக்குள்ளே பெரும்பாலும் வந்து கூட்டம் சேர்க்கறது சிரமம். ஆனால் ஐயா ஜெயராம் கல்லூரியினுடைய அந்த உரிமையாளர் அவர்கள் இவ்வளவு பேர் வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு சேவை செய்கிற ஒரு அமைப்பு 1/4 நூற்றாண்டு கண்டு இருக்கிறது என்றால் முழுக்க முழுக்க கடவுளின் அருள், உங்களின் ஒத்துழைப்பு, திரு மோகன், திருமதி மீரா அவர்களின் கடும் உழைப்பு, கல்யாண மாலை குழுவினர் குடும்பமாக இயங்குகிற அந்த பேர் அன்பு அத்தனையும் தான் 6 லட்சம் கல்யாணங்களை கொண்டு வந்து 6 lakh. நினச்சி பார்க்க முடியுமா? இப்போது ஒரு பட்டிமன்றம், ஒரு புது தலைப்புங்க, தலைப்பு கொடுக்கறதுல ஜீனியஸ்னால் அது மீரா மேடம் தான். அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போயிடுவாங்க, பேசுகிறவனுக்குள்ள பிரச்சனை. நல்லவராக இன்று வாழ்வது சிரமமாக சாத்தியமா? ரொம்ப முன்னாடி ஒரு பாட்டு, இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. நல்லவர்களை பார்க்கறது நல்லது, அவர்கள் சொற்களை கேளுங்க, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று, அவங்களோட நெருக்கமாக பிரியமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த காலத்தில் மூதுரையில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கூட்டத்தில் நல்லவர்கள் யார் அப்படின்னு கையை தூக்க சொன்னால் எத்தனை பேர் கை தூக்குவீங்க? இந்த சூழலில் நல்லவராக வாழ முடியுமா முடியாதான்றதான் கேள்வி. முடியாது, சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பக்கம் 3 பேர். தம்பி காளிதாஸ், காளிதாஸ் வளர்ந்து வருகிறார், நல்ல பேச்சாளர், கடலூர்லேருந்து வந்திருக்கிறார். தொலைக்காட்சிகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார், யூடியூப்பில் பேசியிருக்கிறார். அவர் பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். நல்லா பேசக்கூடிய தம்பி. அவர் சொல்கிறாரு, இது சிரமங்க, அவரோட சேர்ந்து பேசுகிறதுக்கு ஒரு புது மாப்பிள்ளை. இவர் விருத்தாச்சலங்காரர், நிறைய மேடைகள், தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் அவர் பேசுகிறாரு, வக்கீலாகவும் இருக்கார். ஏன் அனுபவத்துக்கு எத்தனை கேஸ் இருக்குது தெரியுமா? இந்த ஊரில் நல்லவனாக இருக்க முடியாது. நிறைவாக அந்த அணியில் திருமதி கபிலா அவர்கள். கபிலா பேச்சுலகத்தில் ஒரு சென்சேஷன் மாதிரி. செட்டிநாட்டு தமிழ் கொஞ்சி விளையாடுகிற அருமையான ஒரு பேச்சாளர் கபிலா. சிரமம் இல்லை, சாத்தியமே ஹேமவர்தினி அவர்கள். இந்த தலைமுறையில் இன்றைய சூழலில் நல்லவராக இருப்பது சாத்தியம்னு சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை வந்திருக்குன்னா என்ன பெரிய துணிச்சல். அவங்களோட இணைந்து பேசுவதற்கு அந்த அணியில் டாக்டர் சிவ சதீஷ், இவர் வயசுக்கு சைவ இலக்கியங்களில் மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்றவர். சைவ இலக்கியங்கள் அவருக்கு தெரியாததே கிடையாது. பேரூர் ஆதீனத்திலிருந்து படித்து மேலே வந்தவர், டாக்டரேட் முடிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நல்லவர்களாக இருப்பது ஒரு சிரமமும் இல்லை அப்படின்னு அவர் அனுபவங்களை சொல்கிறார். நிறைவாக முனைவர் குரு ஞானாம்பிகா அவர்கள், கோயம்புத்தூர் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையில் பேராசிரியராக இருக்காங்க.
நல்லவராக இன்று வாழ்வது சாத்தியமா சிரமமா? சிரமமே என்று சொல்ல வருகிறார் காளிதாஸ் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்யாண மாலை மேடையையும், வாழ்க்கையை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்யாண மேடையையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கல்யாண மாலை மோகன் சார் மற்றும் கல்யாண மாலையினுடைய இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களையும், நடுவர் அவர்களையும், சேலம் என்றாலே மாம்பழத்துக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, ஜேஜேன்னு கூற மக்கள் கூட்டத்துக்கும் ஃபேமஸ் என்று நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய சேலம் வாழ் மக்களையும் வணங்கி, இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் வாழ் கல்யாண மாலை நேயர் உங்கள் அனைவருக்கும் தீபத் திருநாள் வாழ்த்துக்களும் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, நல்ல ஒரு தலைப்பு, நல்லவனாக இன்று வாழ்வது சிரமமா இல்லை சாத்தியமான்னு. சார், எனக்கு தெரிஞ்சு நான் நல்லவனாக வாழறேன். அப்படியா சார்? முதல்ல நல்லவர்னா யாரு? உண்மையை பேசுகிறவங்க, மற்றவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறவங்க, எந்த பிரச்சனையையும் தேடி போகாதவங்க, எந்த பிரச்சனையும் தேடி வராதவங்க. ஆனால் அப்படி யாராவது வாழறோமா? காலையில் தூக்கத்தில் கண்ணை முழிச்சு ராத்திரிக்கு தூங்குறதுக்கு கண்ணை மூற வரைக்கும் எத்தனை பிரச்சனை? வெறுப்பேற்றுறதுக்குன்னு வீட்டு பிரச்சனை, கடுப்பேற்றுறதுக்குன்னு ஆஃபீஸ் பிரச்சனை, குறை சொல்கிறதுக்குன்னு சொந்தக்காரன், நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே கடங்காரன். இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் ஒரு மனுஷன் எப்படி சார் நல்லவனாக வாழ முடியும்? அதனால தான் சொல்கிறேன், நல்லவனாக இன்று வாழ்வது சிரமமே. சார், வழக்கமாக ஆஃபீஸுக்கு போகிற பஸ்ஸு ஒரு நாள் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு பைக்கில் வந்த ஒருத்தட்ட லிஃப்ட் கேட்டேன். லிஃப்ட் கொடுத்த ஒரு 2 கிலோமீட்டருக்கு போகிறதுக்குள்ளே 20 முறை ஒரு பர்ஸை தொட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அந்த வண்டியில் நீங்கள் போனீங்க. என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். அப்புறமா தான் யோசித்து பார்த்தேன், நம்ம மூஞ்சிக்கு லிஃப்ட் கொடுக்குறவரே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது நமக்கு பொண்ணு கொடுக்குறவர் எந்த அளவுக்கு யோசிப்பார்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. பொண்ணு பார்க்க போகிற இடத்துல உண்மையை சொல்லி பொண்ணு கேட்டால் யாருக்காவது பொண்ணு கிடைக்குதா? நானும் 3 வருஷம் உண்மையை சொல்லி பொண்ணு கேட்டேங்க, ஒருத்தர் பொண்ணு கொடுக்கல. மாதம் 30,000 சம்பளம் வாங்குறேங்க, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, கண்கலங்காமல் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தர் கூட கண்டுக்கல. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் பூஜ்ஜியத்திலிருந்து தானே தொடங்கும். சரி, நம்மளுடைய வாழ்க்கையும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும். ஒன்று 30,000க்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்தேன். ஆனால் நீங்கள் நல்லவர். 30,000க்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்தா அது 3 லட்சமாக மாறிடுச்சு. மாப்பிள்ளை கல்யாணத்தை தை மாதம் வச்சுக்கலாமா இல்லை சித்திரை மாதம் வச்சுக்கலாமான்னு போடுவார். ஏன்னா பொண்ணு பார்க்க போகிற இடத்துல இன்னொரு கூத்து நடக்கும். பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையை பற்றி, மாப்பிள்ளை எப்படிங்க, நல்ல பையன் சார் அப்படின்னா கல்யாணம் உடனே நடக்கும். நல்ல பையன் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது. ஆனால் என் சொந்தக்காரங்களாம் எப்படி தெரியுமா, அந்த 2வது டைப். என் மேலே பற்று வச்சிருக்கிற சொந்தக்காரங்களை விட என்னை மற்றவங்க கிட்ட பற்ற வைக்கிற சொந்தக்காரங்க தான் அதிகம். இந்த நிலைமையில் எப்படி நல்லவனாக வாழ முடியும்? நம்ம கிட்ட கூட யாராவது வந்து, இல்லை நம்மளே கூட யாருக்கிட்டேயாவது போயிட்டு, சார் நான் ரொம்ப நல்லவன் சார் அப்படின்னா, சும்மா போங்க வேறு வேலையில் உங்களுக்கு அப்படின்னு, அதுவே மூஞ்ச கொடூரமாக வச்சுக்கிட்டு நான் கெட்டவன், ரொம்ப மோசமானவன், என்னை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னா, டேய் அவர் சும்மா சொல்கிறாரா, ரொம்ப நல்லவர் அவர். இந்த ஐடியா எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு. அப்போது நல்லதை கூட கெட்டதுக்கு பயன்படுத்தினா தான் அந்த சமூகத்தில் நம்புறாங்கன்னா, எப்படி சார் ஒரு மனுஷங்க நல்லவனா வாழ முடியும்? ஒன்றும் இல்லை, அந்த அணியில் சிவசதீஷ் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு கடை வச்சு நடத்துகிறாரு. கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட, சார் ரொம்ப நல்ல பொருள் சார் வாங்கிக்கோங்கன்னா உடனே யோசிக்காமல் வாங்கிப்பாங்க. ஆனால் அதையே, சார் ரொம்ப நல்ல பொருள் சார் வாங்கிக்கோங்க, எதுவும் யோசிக்காதீங்க, உண்மையிலே சொல்கிறேன் நல்ல லைஃப் வரும். ஏன்னா மற்ற கஸ்டமருக்குலாம் கொஞ்சம் அதிக ரேட்டு கொடுப்பேன், நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச கஸ்டமர் இருந்தாலும் உங்களுக்கு குறைச்சி கொடுக்குறேன், உண்மையிலே நல்ல பொருள் சார்னா திரும்ப திரும்ப நல்லது நல்லதுன்னு சொல்லும்போது அவரே யோசிப்பார், என்ன ஒருவேளை கெட்டதை நம்மகிட்ட நல்லதாக்க பார்க்குறாரோ. அப்போ நல்லது நல்லதுன்னு சொல்லும்போது இதை யாருமே நம்ப மாட்டாங்க. இதைத்தான் மக்சிம் கார்கி என்பவர் அழகாக சொல்லுவார், இந்த உலகத்தில் நல்லது அதிகமாக இருந்தால் அதை யாரும் நல்லதாகவே மதிக்க மாட்டார்கள். ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு காரு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம்? தெரியாதவங்க கிட்ட போனால் நம்மளை ஏமாற்றிடுவாங்கன்னு நம்பி தெரிஞ்சவங்க கிட்ட போவோம். அவனை விட நம்மளை அதிகமாக ஏமாத்துறோம்னா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சென்னையில் ஒரு 2 அடுக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கினார். அப்பார்ட்மெண்ட்டை விற்றவர் என்ன பண்ணிட்டாரு, சார் 10 அடியில் தண்ணி வரும்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் விற்றுட்டு போயிட்டார். இவரும் நம்பி வாங்கிட்டார். 10 அடியில் தண்ணி வரும்னு சொன்னார், கங்கா காவேரி கோதாவரின்னு கீழே தண்ணி வரும்னு நினச்சி வாங்கிட்டார். மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, கங்கா காவேரி கோதாவரியோட காவா தண்ணி சேர்ந்து 10 அடிக்கு மேலே வந்துடுச்சு. அப்போது ஒருத்தர் நம்பி நம்ம நல்லவனு வாங்கணும் பார்த்தியா, அப்போ எப்படி நமக்கு நல்லவனாக வாழ முடியும்? நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட என்ன சொல்லி வளர்ப்பாங்க, டேய் நல்லவனாக இருக்கும்டா, நல்லவனாக வாழணும்.
நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கணும். நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம்? நல்லவனாக இருக்கணும், நல்லதை பேசணும், நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்ச பல பேர் இன்னைக்கு பணக்காரங்களாக இருக்காங்களோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு கடன்காரனாக இருக்காங்க. பணம் உழைத்து வாழ்பவர்களிடம் பேசிவிட்டு சென்று விடுகிறது, பிறர் உழைப்பில் வாழ்பவர்களிடம் அது ஏசி போட்டு தங்கி விடுகிறது. ஒரு கம்பெனியில் நல்ல வேலை வரும் சார், படித்து முடிச்சுட்டு வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருப்போம். வீட்டில் வர நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க, வேலைக்கு போகணுன்னு. வேலை கிடைச்சா போக தெரியாது எங்களுக்கு. எங்கள் கஷ்டத்தை எல்லாம் பார்த்து அந்த கடவுளாக ஒரு கம்பெனிலேருந்து கால்ஃபர் லெட்டர் அனுப்புவார். அந்த வேலைக்கு தேவையான அத்தனை தகுதியும் திறமையும் என்கிட்ட இருக்கும். ஆனால் நல்ல ரேங்கில் போகிற எனக்கு அந்த கம்பெனியில் பியூன் வேலை கிடைக்கும். மற்றவங்க ரெக்கமெண்டில் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா இந்த சமூகத்தில் எப்படி ஒருத்தர் நல்லவனாக வாழ முடியும்? நடுவர் அவர்களே, இப்போ என்ன எல்லாரும் நல்லவன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் என்ன நல்லவனு சொல்கிறாங்க, என்ன அர்த்தம்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வாழறேன்னு அர்த்தம். என் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரும் என்ன நல்லவனு சொல்கிறாங்கன்னா என் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்வேன்னு அர்த்தம். ஆனால் இதில் யாரையாவது நான் எதிர்த்து பேசிட்டாலோ இல்லை இவங்க சொல்கிற வேலையை நான் செய்யாமல் விட்டுட்டாலோ இவங்க சொல்கிற பதில் என்ன தெரியுமா? தம்பி நீ முன்ன மாதிரி இல்லை தம்பி, இப்போ ரொம்ப மாறிட்டேன். அப்போது நமக்கான வாழ்க்கையை நம்ம அப்போ வாழ முடியும் பொழுது நம்மளை யாரும் நல்லவனு சொல்கிறதே கிடையாது. இந்த சமூகம் நம்மளை எப்போ நல்லவனு சொல்லும்? இப்போ என்ன போல் ஒரு பையனே வச்சுக்கிங்களா, பட்டிமன்றம் பேச வர அர்ஜென்ட்டில் இந்த சட்டப்பட்டினம் போடாமல் வந்துடுறேன், யார் சுத்த பொறுக்கித்தனமாக இருக்கான் அவன் அப்படின்வாங்க. அப்போது சட்டையினுடைய மேல் பட்டனை போடாதவனை ஒழுங்கில்லாதவன் என்று சொல்லக்கூடிய இதே சமூகத்தில் தான் சட்டையினுடைய காலர் பட்டனையும் சேர்த்து போட்டால் அவனை லூசு என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த சமூகத்தில் எது பண்ணாலும் பட்டன் போடுறதா வேணாம் இருக்கும்போது பிரச்சனை பட்டன் வரைக்கும் வந்துருச்சு. நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேனே, நான் ஒரு மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க எல்லாம், தம்பி என் மனைவி மாசமாக இருக்கா, அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்த்து சொல்ல முடியுமா? சார் அப்படிலாம் பார்க்கக்கூடாதுங்க சார், அது சட்டப்படி குற்றம். டேய் காசு கொடுத்தா சொல்லுவாங்கல்ல, ஏங்க காசு கொடுத்தாலும் சொல்ல மாட்டாங்க, அது குற்றங்க அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அவங்க சொல்கிற பதில் என்ன தெரியுமா? ஆமாம் இவர் பெரிய புத்தர், ஓகே சொல்ல வந்துட்டார் இவருக்கு, போராடே காசு கொடுத்தா கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு 1000 வழி இருக்குடா. இதை தான் எழுத்தாளர் பார்க்க விராசன் அழகாக சொல்லுவார். ஆண் வாரிசுகளுக்காகவே உருவாகி கொண்டிருக்கும் ஸ்கேன் கருவிகளை கண்டு அஞ்சி நடுங்குகின்றன அம்மாக்களின் கருப்பைகள் என்றார். அது ஆனா பெண்ணா பரிசோதிச்சு பார்ப்பது சட்டப்படி குற்றம்னு சொன்னல, அதனால என்ன அத்தனை பேரும் சபிச்சுட்டு போனாங்க, என்ன கெட்டவனு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த வயிற்றுல வளர்ந்த கரு என்ன வாழ்த்தும்ல. அப்போ இந்த சமூகத்துல நான் நல்லவனா வாழறதுக்கே சிரமப்பட்டு தான் வாழறேன்னு சொன்னா இது நல்லவனாக வாழ்வது என்பது சிரமமே 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 என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னன்னு சொல்லு, ஆனா பெண்ணா? இல்லைங்க, சட்டப்படி குற்றம், இந்தியாவில் குற்றம், துபாயில் கிடையாது. சொல்ல மாட்டேன் அப்படின்னா 1000 வழி இருக்குது, நீ யார் சொல்கிறதுக்கு? அவர் அதில் ஒரு வரி சேர்த்தார் பாருங்க, அவன் 1000 என்னை தூத்தட்டும், ஆனால் 10 வருஷம் கழித்து அந்த கருவில் இருந்த குழந்தை என்னை வாழ்த்தும், மனசார சொல்லுங்கிறது நெகிழ்ச்சியாக இருக்கல. 30,000 சம்பளம்னா ஒருவே பொண்ணு கொடுக்கல, 3 லட்சம்னு உடனேயே அப்போவே முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளவு ஏமாளியாக இருந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியாக அதை சொன்னார். நம்ம அமைதியாக வீட்டில் எந்திரிச்சா கூட பிரச்சனை வந்துருதியா. காலங்காத்தால எல்லாரும் எந்திரிச்சோடனே சாமி கும்பிட்றோம்ல, எந்திரிச்சு ஐயா இந்த பொழுது நல்லா விடியணும் தானேயா வேண்டிக்கிறோம், தானா வந்து நிற்கிது ஐயா. தகராறு பண்ணுறானே, ஒன்றுமில்ல, ஒரு 2 வீலரில் போகிறோம், இப்படி திரும்புகிறோம், படக்குன்னு வந்து இடிக்கிறான், இடிச்சிட்டு நம்மளை அடிச்சு போகிறான். இடித்தது அவன், அடி வாங்கினது நம்ம. எவன் அடி வாங்கினானோ அவன் தான் தப்பு பண்ணவன்னு சுற்றி இருக்கவெல்லாம் நம்பிடுவாங்க. போகிற இடமெல்லாம் பிரச்சனை வருது, நல்லவனாக இருக்க சாத்தியமா? கடலூர் காளிதாஸ் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். இது தொடரணும், ஏன்னா ஹேமவர்தினி. கல்யாண மாலை திருமதி மீரா நாகராஜன் அம்மையார் அவர்களுக்கும் மோகனையா அவர்களுக்கும் கூடியுள்ள பெரியோர் அனைவருக்கும், சிறப்பு மிகுந்த நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம்.
ஐயா, இன்னைக்கு நல்லவராக வாழ்வது நிச்சயம் சாத்தியமே. இதுக்கு பெரிய உதாரணம் வேற எதுவுமே இல்லை. இப்போ எங்கள் அண்ணனே வந்து சொல்லிட்டு போயிட்டார். கருவில் இருக்கும் குழந்தை 10 ஆண்டுகள் கழித்து என்னை வந்து வாழ்த்தும்ன்ற ஒரு நம்பிக்கையோட தவறான வழியில போகாம அவர் தன்னுடைய நேர்மையில கடைபிடிச்சு நின்னாரு பாருங்க. அது போதாதா? அதனால தான் அவர் வந்தோடனே நான் நல்லவேன்னாரு. சார், நல்லவரா வாழ்றதுன்னா யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த ஊருக்குள்ள வகுடெடுத்து வாரிக்கிட்டு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு யார் எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு குட்டை குட்டை குனிஞ்சுக்கிட்டு இந்த எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் டே நல்லவனே அப்படின்னு கூப்பிட்டா ஓடி வந்து குனிஞ்சு பழம் மாதிரி நிற்பானே, அவன் நினைக்கிறீங்களா? சார், அவன் நல்லவன் சார், ஏமாளி கிடையாது. தாய்மானவர் பாடினாருங்க, சூது ஒன்றுமின்றி என்னை சும்மா இருக்க வைத்தாய் பராபரமே, ஈதொன்று இன்பம் போதாதோ பராபரமேன்னு கேட்டார். சூதுவாதுனா என்னன்னே தெரியாது கிடையாது நல்லவன். அந்த சூதையும் வாதையும் யாருக்கும் செய்யக்கூடாது என நினைப்பவன் தான் நல்லவன். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி லூசு கிடையாது அவர் லூசு கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி இவங்க சொல்றது நல்லவரா இருந்தாலே எத்தனை பிரச்சனை வரும் தெரியுமா, எத்தனை கஷ்டம் வரும் தெரியுமா, வாழவே முடியாது தெரியுமா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எங்க அரசியல்னாலே சாக்கடைன்னு பெரும்பான்மையான சமூகத்தினுடைய பிம்பம் இருக்கும் பொழுது அதுல தூய வெள்ளாடையாக காமராஜர் ஐயா வாழ்ந்து காட்டலையா? அதெல்லாம் அன்னைக்கு நடந்த கதை, இன்னைக்கு சொல்லு அப்படின்னா, இன்று தனக்கு கிடைத்த பரிசு தொகையை மொத்தமாக தன்னுடைய கட்சிக்காக கொடுத்த நல்லக்கண்ண ஐயா வாழ்ந்து காட்டலையா? அதெல்லாம் பாருங்க ஐயா. இவங்களெல்லாம் விடுங்கய்யா. நான் நேரில் கண்ட உண்மை, என்னுடைய தாத்தா தன்னுடைய ஒட்டுமொத்த அரசு பணி காலத்திலேயும் மொத்த ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் வாழ்ந்து காட்டல. சரி, இவருக்கு எந்த கஷ்டமே வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். அடிகள் விழுந்தன, அவமானங்கள் இருந்தன, இடமாற்றங்கள் நிறைய இருந்தன, ஒரு ஊருக்கா என் தாத்தா குடும்பம் போச்சுதான். ஆனால் அத்தனை தடைகளையும் மீறி அவர் நல்லவராக வாழ்ந்தார் என்றால் அவருடைய மன உறுதிதான் காரணம். அதனாலதாங்க கண்ணதாசன் பாடினாரு, துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம்னு சொன்னார். துணிந்துட்டோம், நாம் நல்ல மனுஷனாக வாழணும்னு துணிஞ்சுட்டா போதும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நல்லவனா இருந்தாலும் கஷ்டம்தான் வரப்போகுது, நான் கெட்டவனா இருந்தாலும் கஷ்டம்தான் வரப்போகுது, சரி நம்ம குறுக்கு வழியிலே போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சிலர் இறங்கிட்டாங்க. அவங்களுக்குலாம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நிச்சயமாக குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். என்னைக்காவது நிச்சயமாக குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் என்னுடைய நேர்மையிலான நான் சம்பாரிச்சேன்னு சொல்லும்போது ஒரு மன நிறைவு கிடைக்கும் பாருங்க, அது எந்த விருதுக்குமே ஈடாகாது, எந்த விருதுக்கும் ஈடாகாது. அது பத்மஸ்ரீ மாதிரி. அது யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சும்மா ஆடியும் பாடியும் மட்டும்தான் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்களேன், இளைஞர்கள் நிறைய நபர்கள் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பாதியை அப்படியே இயலாதவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு இறங்கிட்டாங்க. அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டு இன்னும் நிறைய நபர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும்னு இறங்கிட்டாங்க. பல இளைஞர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய கேர் அண்ட் வெல்ஃபேர் என்ற நிறுவனமாக இருக்கட்டும், தன்னுடைய அன்பை மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு குளங்களை எல்லாம் சீரமைக்க வேண்டும் என்று இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏரி மனிதன் நிமல் ராகவன் அண்ணாவாக இருக்கட்டும், வீதியில் இருக்கும் ஆதரவற்றோருக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அனுமுத்து சின்னராஜா ஐயா திருப்பத்தூர் சார்ந்தவங்க அவராக இருக்கட்டும், சுற்றுச்சூழலை மேம்படுத்த வேண்டும் என போராடி கொண்டிருக்கும் ஹரிபிரசாத் அண்ணாவாக இருக்கட்டும், தன்னுடைய 60 கோடி ரூபாய் சொத்தை முழுவதுமாக ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்த பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவாக இருக்கட்டும், எங்க எப்போ பிரச்சனைனாலும் ஓடி வந்து நான் உதவுவேன்னு நிற்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மணி அண்ணாவாக இருக்கட்டும், 86 வயதிலையும் சரி நான் என்னுடைய சம்பாத்தியத்தை ஏழை மக்களுக்காக கொடுப்பேன்னு சொல்லி வாழ்ந்து கட்டக்கூடிய மதுரையை சேர்ந்த ராஜேந்திரன் ஐயாவாக இருக்கட்டும், கோவையை சேர்ந்த 30 வயதான இளம் தாய் 42 லிட்டர் தாய்ப்பாலை 1400 குழந்தைகளுக்காக 7 மாதங்கள்ல வழங்கி கோவையினுடைய தாயாகவே திகழக்கூடிய மோனிகா அக்காவாக இருக்கட்டும்,
தனி ஆளாக பி சுப்பிரமணியம் ஐயா தனி ஆளாக இருந்து சாந்தி சோஷியல் சர்வீஸை தொடங்கி 30 ரூபாய்க்கு சிறப்பு மருத்துவம் பார்த்து கொண்டு 20 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் வழங்கக்கூடிய அவராக இருக்கட்டும். இன்னும் இந்த மாதிரி லிஸ்ட் எகிரிட்டு போய்கிட்டே இருக்கும். அத்தனை பேர் இதுவே இருக்காங்க. பெரிய லிஸ்டா இருக்கு. அத்தனை பேர் இருக்கிறார்கள் நல்லவராக வாழ்வது சாத்தியமே என காட்டுவதற்கு. எங்க நடுவரையாவே இல்லையாங்க? நான் என்னம்மா பண்ணேன்? என் தலையில கை வைக்கிறேன். ஆனா நடுவரையா வச்சுக்கிட்டே நல்லவராக வாழ்வது சிரமம்னு பேச வந்திருக்காங்க. எது இல்லை, நடுவர் நல்லவரா கெட்டவரா நான் பட்டிமன்றம். நல்லவராக வாழ்றதுக்கு ஒரு 3 வழிகள் சொல்றேங்க. ஒன்று என்னன்னா, மக்களுக்காக சேவை செய்யறது, துன்பத்தில் உதவுதல். 2வது விஷயம் என்ன தெரியுமா? அவர்களுடைய துன்பத்தில் நாம் பங்கெடுத்துக் கொள்ளுதல். அவர்களுடைய துன்பத்தை என் துன்பமா நான் பார்க்கிறேன். ஸ்டாண்டிங் ஆன் தயர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய சூழ்நிலையில் நான் என்னை வைத்து பார்க்கிறேன் அப்படின்னு அவருடைய துன்பத்தில் நம்ம பங்கெடுத்துக் கொள்ளுதல். 3வதா ஒன்று இருக்கு, மற்றவங்களுக்கு கேடு நினைக்காமல் இருத்தல். அவ்வளோதான். நான் கேட்கிறேன், குறைந்தபட்சம் அடுத்தவர்களுக்கு கேடு நினைக்காமல் கூடவா இருக்க முடியாது இந்த எதிரணியினர்னால? அது கூட உங்களுக்கு சிரமமா இருக்கு. ஓ, அவங்க மேலேயே போட்டீங்களா? ஐயா, கோழையா வாழ்வதற்கும் நல்லவராக வாழ்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அன்புடைமை என்ற அதிகாரம் எழுதின அதே திருவள்ளுவர் தான் பகை மாட்சி என்ற அதிகாரத்தையும் எழுதியிருக்கின்றார். பகைவர்களை எப்படி வீழ்த்த வேண்டும், அதற்கும் அன்பு வேண்டும்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கார். அண்ணன் சொல்லிட்டு போனாங்க, இன்னைக்கெல்லாம் பொய் சொன்னாதான் சார் வாழ முடியுது. ஐயா, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, நீங்க பொய்யே சொல்லாமலாம் வாழ வேணாம், உண்மையை சொல்லுங்க. எது உண்மை? வாழ்வை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். ஆக இங்கு இருக்கக்கூடிய நல்லவர்கள் யாவரும் மனம் தளரவே வேண்டாமா? அந்த எதிரினர் பேச கேட்டு எந்த மனமும் தளர வேண்டாம். நாம் நல்லவராகவே வாழ்வோம், மன உறுதியோடு, நம் மனசாட்சிக்கு உண்மையாக. எல்லாருக்கும் நல்லவனாக நாம் வாழ்வதில் அர்த்தமில்லை. நாம் நமக்கு நல்லவனாக வாழ வேண்டும். இந்த மனசாட்சிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அறத்தோடு நிற்க வேண்டும். ஏனென்றால் கண்ணதாசன் மீண்டும் பாருகின்றார், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யார் பொய் பேசினாலும் நீங்கள் மெய்யை பேசுங்கள், நீங்கள் மெய்யை மட்டுமே சொல்லுங்கள். ஏனென்றால் நேர்மையாய் இருப்பதில் தோல்வி ஒன்றும் இல்லை. நாம் மகிழ்வோடு நேர்மையாகவே சாத்தியமாகவே இன்று செயல்படுவோம். நன்றி, வணக்கம். ஒரு பெண், ரொம்ப இளம் வயது ஒரு பேச்சாளர், இத்தனை செய்தி சொல்ல முடியும்னா, நல்லவன் என்பவன் சூதுவாத அறியாதவன் அல்ல, ஆனால் செய்யாதவன். என்ன வார்த்தையா, என்ன ஒரு வரி அது! திருக்குறள் சொல்றாங்க, யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே, நாளை தலைவர்களே. இது அந்த காலத்து சிவாஜி கணேசன் பாட்டு. இதெல்லாம் பிறந்திருக்காத காலத்தில் பாடினது. அவன் சொல்கிறத அவன் சொல்லட்டும்யா, நீ நன்மையாக பேசு, உண்மையை பேசு. சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேணும்னா, எத்தனை பேர் இந்த சமூகத்தில் நல்லது செய்கிறாங்க. அது மாதிரி எத்தனையோ செய்திகளை தொகுத்துட்டு வந்து ஒரு தாய் எத்தனை லிட்டர் தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க, அதை அமுதுன்னு சொல்லணும். தேவர்களுக்கு கிடைத்தது அமுதம் என்றால் தாயார் தருவதும் அமுதம்தான். 52 லிட்டர் ஒரு தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்ன கஷ்டம். சமீபத்தில் நான் கேட்ட மிகச்சிறந்த பேச்சாக இந்த பேச்சை நான் நினைவில். எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் பேசவே முடியாது. நான் மட்டும் இந்த பக்கம் இருந்திருந்தேன்னா, ஆனால் சிக்கல் என்னன்னா, வக்கீல் தோக்குற கேஸை ஜெயிக்க வைக்கிறவருக்கு பேர் தான் வக்கீல். வாங்க அருண். கல்யாண மாலைக்கு போனால் பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் கல்யாண மாலை மேடையில் பேசினாலும் பொண்ணு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். போற்றுதலுக்குரிய கல்யாண மாலை மோகன் சாருக்கும் மீரா அம்மாவுக்கும்
போட்டதுக்கூடிய நடுவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஊசி போடாத டாக்டர், சில்லறை கேட்காத கண்டக்டர், சிரிச்சுக்கிட்டே பேசும் போலீஸ், பாலில் தண்ணி கலக்காத பால்காரர், அரசியலில் பொய் பேசாத அரசியல்வாதி, கோர்ட்டில் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய வக்கீல், ஏங்க எனக்கு ஏதாவது வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்காத மனைவி, இதெல்லாம் எப்படி சாத்தியம் இல்லையோ இந்த உலகத்தில் ஒருத்தர் நல்லவனாக வாழ்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அருண், கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ தாங்க ஒரு 3 மாதம் ஆகுதுங்க. 3 மாசத்துல இவ்வளோ கவலையா? ஆணி நேராக இருந்தால் சுத்தியலுக்கு பிடிக்காது, மனிதர்கள் நேர்மையாக இருந்தால் சுத்தி உள்ளவர்களுக்கு பிடிக்காது. நல்லது சொன்னா கிரிஞ்சு அப்படின்றான், உண்மையை சொன்னா உருட்டுன்றான். இதுல எங்க நான் நல்லவனா இருக்கேன்? உருட்ட வேண்டியதுதான். எப்படி சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டின்னு ஒரு ஊர் காணாம போச்சோ, அது போல இந்த உலகத்தை நல்லவன்ற ஒரு இனமே நீ காணாம போச்சு. இதுல ஹேமாவர்தினி வேற வந்து கெட்டவன்னா யாரு, நல்லவன்னா என்ன பழம்னு நினைச்சிங்களா அப்படின்னு வேற கேட்டு போயிருக்காங்க. ஹேமாவர்தினி, நல்லவன் வாழ்வான், ஆனா நல்லா வாழ்வானான்றதுதான் தெரியாது. கெட்டவன் கடைசி காலத்துல தான் கஷ்டப்படுவான், நல்லவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவான். நல்லவனா இருந்தா 4 பேர் மதிப்பான், ரொம்ப நல்லவனா இருந்தா 40 பேர் தூக்கி போட்டு மதிப்பான். இதுல வேற வந்து நல்லக்கண்ண ஐயாவை பத்தி பேசுறாங்க. நல்லக்கண்ண ஐயா மிகச்சிறந்த அரசியல்வாதி. அவர் ஐயா வந்து தேர்தலில் நின்னார், அவரை அந்த மக்கள் தோற்கடித்தார்கள் அப்படின்னு சொன்னா நல்லவனாக இங்கு வாழ்வது எவ்வளவு சிரமம்ன்றதை யோசிக்கணும். நல்லவனும் வாழை இலையும் ஒண்ணு. எப்படி? வாழை இலை விருந்தாளியுடைய பசியை போக்கி விட்டு வீதிக்கு வந்துடும், நல்லவன் 4 பேருக்கு நல்லது பண்ணி நடுத்தருக்கு வந்துடுவான். இனிமே நான் பிளேட்லயே சாப்பிட்றேங்க. இன்னொன்று சொல்லட்டுங்களா, நல்லவனும் டிராஃபிக் போலீஸும் ஒன்று. ஏன்னா 2 பேருக்குமே 4 பேருக்கு நல்ல வழி காட்டுறாங்க, ஆனால் 2 பேரும் பாருங்க நடுத்தருவில் தான் நிற்கிறாங்க. அடுத்தவங்க மனசு எதுவும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நல்லவனாக இருக்கும், ஆனால் நம்ம மனசு நொந்து நூடுல்ஸ் ஆகிடுது. நீங்கள் நல்லவனை கெட்டவனா இங்கே மாற்றிடுறாங்க. பாய்சன் 10 நாள் ஆனாலும் அது பாயாசம் ஆகாது, ஆனால் பாயாசம் 10 நாள் ஆச்சுன்னா அது பாய்சனாக மாறிடும். பேசுறவங்க எல்லாருமே பாயாசத்தை பத்தி தான் பேசுறாங்க. சரி, நம்ம தான் நல்லவனாச்சே, 4 பேருக்கு உதவி பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு நான் வெளியில் போகிறேங்க. வெளியில் போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட, சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுங்க, ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், காசெல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை உங்களுக்கு ஏன் சார் சிரமம், நான் வாங்கிக்கிறேன், ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் சார்னாரு. சரின்ட்டு 100 ரூபா கொடுத்துட்டு போயிட்டேங்க. போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன், அந்த ஆள் ஒயின் ஷாப் வாசலில் நிற்கிறாங்க. இன்னும் யாருக்காவது நமக்கு உதவி பண்ணணும்னு தோணும். நீங்கள் சைட் டிஷ்ஷுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே. தலைப்பில் வந்து நல்லவனா வாழ்றது சிரமமா சாத்தியமானு கேட்டிருக்காங்க. நல்லவனா நடிக்கிறதே சிரமம் தெரியுங்களா? இன்னைக்கு எந்த திரைப்படத்துலயாவது ஹீரோவா இருக்கிறாரா? ஹீரோ எல்லாம் ஆன்டி ஹீரோ ஆயிட்டாரு. நானும் பாக்குறேங்க, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்ப இருக்க சிவகார்த்திகேயன் காலம் வரைக்கும் பாக்குறேன். இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டா, இப்போ வரைக்கும் அந்த நல்லவன் எவன்னு தெரியல, வரவே இல்லை. அதாவது இந்த உலகத்துல எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விலங்கு துரத்தினால் எப்படி ஓடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யானை துரத்துகிறதா வளைந்து வளைந்து ஓடு, பாம்பு துரத்துகிறதா நேரா ஓடு, புலி துரத்துதா மரத்து மேலே ஏறு. ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தாங்க. மனிதன் கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுக்கல. நீங்க விஜய், அஜித் இதெல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கீங்க, அவங்கள தாண்டி நடிக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கூடவே இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவும் அந்த பச்சோந்தி கூட தோத்துரும் நம்ம ஆளுங்கிட்ட. ஏன்னா பத்த வைப்பது, கொளுத்தி போடுவது, கூடவே இருந்து சமாதி கட்டுவது, இப்படி நிறைய நல்லவங்க இருக்கிறாங்கன்ற போது அவங்க நடுவில் நம்ம நல்லவனா வாழ்றதே ரொம்ப சிரமம் அப்படின்றது தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொன்னார், சகுனிகள் நிறைந்த இந்த உலகில் சாணக்கியத்தனமும் சாமர்த்தியம் இருந்தால் மட்டும்தான் நல்லவன் வாழவே முடியும்னு சொன்னார். எப்போ சிசிடிவின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களோ அப்பயே அந்த உலகத்தில் யாரையும் நம்பலைன்றது தான் அர்த்தம். தியேட்டருக்கு போகிறோம், இல்லை ஷாப்பிங் மால் போகிறோம், 3 ரூபா வராதுங்க டம்ளர், அதை வந்து இரும்பு சங்கிலியில் போட்டு நீங்கள் இங்கு கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு போடுறான். அப்படின்னா எது அந்த டம்ளரை? அப்போ நம்ம எங்கே நல்லவனாக இருந்துட்டு இருக்கோம்? நம்ம நல்லவனாக இருக்கணும் நினைப்போம். கிளைண்ட் வருவாங்க கேஸுன்னு, நம்ம படித்து பார்ப்போம். இந்த கேஸ் வந்து படித்து பார்த்துட்டு நிற்காது, ஏன் சிரமப்பட்டு நடத்தணுன்றதுக்காக இது நிற்காதுங்க, நீங்கள் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு வக்கீல்கிட்ட போவாங்க, அவர் இது ஜெயிச்சிருங்க, 1 லட்ச ரூபா கொடுங்க நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் அதை வாங்கிடுவார். இப்போ வேணான்னு நல்ல மனசோட சொன்ன பார்த்தீங்களா, நான் வந்து ஒன்றும் தெரியாத வக்கீல் ஆகிடுவேன். ஆனால் ஒருத்தர் ஏமாத்துறாரு பார்த்தீங்களா, அவர் நல்ல வக்கீல் ஆகிடுவார். ஒரு கேஸ் ஜெயிச்சா
என் கட்சிக்காரனுக்கு நான் நல்லவன், எதிர்கட்சிக்காரனுக்கு நான் கெட்டவன். ம். ஒரு கேஸ் தோத்துட்டா என் கட்சிக்காரனுக்கு நான் கெட்டவனா மாறிடுவேன். அடுத்து நாங்கள் பொய் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் மட்டும் உண்மையை பேசினா இங்கே பல பேர் ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமை வருன்ற போது கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க. ஆனால் உங்கள் பேரில் இருக்க வீடு உங்களுக்கே தெரியாமல் இன்னொரு பேரில் இன்றைக்கி மாறி இருக்கு பத்திரப்பதிவு துறையில். இன்றைக்கு லட்சக்கணக்கான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அகிம்சையை பேசும் மனிதர்கள் மீது தான் இந்த உலகம் முதல் கல்லியே எரிகிறது. அருமை அருமை. கடவுள்கிட்ட மனிதன் கேட்கணும் நான் நல்லவனாக இருக்கணும்னு. அது கடவுள் சொன்னாராம், நல்லவனாக இருக்க வர இன்னும் எனக்கே கிடைக்கல அப்படின்னு சொன்னாராம். அதையே இங்கே சொல்லி நடுவர் அவர்களே, நல்லவராக இன்று வாழ்வது சிரமம் என்று தீர்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்த கல்யாண மாலைக்கும் அற்புதமான சேலம் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த். சீக்கிரம் கட்சியில் சேர்ந்துருவார். இங்கே பேசின பிறகு ஒன்றுமே இந்த கட்சி எந்திரிக்காதுன்னு நினச்சேன் நான். நல்லவனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அது அந்த தன்னோட தொழிலை வச்சுக்கிட்டு சொன்னார் பாருங்க. இது நிற்காதியா இந்த கேஸு, கஷ்டப்படாத, இந்த நஷ்டத்தோடு போயிருன்னு சொன்னால் வெளியில் வந்து இவெல்லாம் வக்கீல்னு போர்டு போட்டிருக்கான் பாரு, திட்டுறானா இல்லையா? அதே நேரம் அண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே, படுத்தூங்கண்ணே நிம்மதியா, நம்ம ஜெயிக்கிறோம்ண்ணே, பூரா பொய். அவனுக்கு என்னம்மா கொண்டாடுறாங்க, மாலையோடு அல்ல வர்றான். இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் மட்டும் உண்மை பேச ஆரம்பித்தோம்னா ஏகப்பட்ட பேர் உள்ளே இருப்பாங்க, இடம் இருக்காதியா. நல்ல நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் ஒரு பாட்டு உண்டு, 10 நாள் வச்சுருந்தாலும் பாயாசமாகாது, ஆனால் 10 நாள் வச்சுருந்தா பாயாசம். இதெல்லாம் ஆட்டோவில் எழுதி போடுங்க. இனிமே எவனாவது பாயாசம் குடிப்பான்றீங்க, அவன் கொண்டு வரும்போது சொல்ல 1 நாளா 10 நாளாயா. உண்மையிலேயே சிரமம்னு எனக்கு தோணுது. இப்போ சிவ சதீஷ், சாத்தியமே. உண்மையிலேயே இரும்பை உருக்கும் இந்த ஊரில் இதயத்தை உருக்கும் பட்டிமண்டபத்தை தந்த கல்யாணமலையை சார்ந்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நல்லவனாக வாழ்றது ரொம்ப எளிமைங்க. எப்படி? ஆமாங்க, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இன்னொருத்தரோட வாழ்க்கை கெடுக்கக்கூடாது. இது செய்ய முடியாதா? இது நம்மளால் கட்டாயம் முடியும். பொய் சொல்றது என்னை பொறுத்தவரை கஷ்டமே, உண்மை சொல்றது ஈஸி. ஏன்னா பொய்யை ஞாபகம் வச்சிருக்கணும். அருண் மாதிரி லிஸ்ட் போட்டு ஞாபகம் வச்சிருந்தாரு பார்த்தீங்களா? அருண் பேசுனதுல எனக்கு என்னன்னா, கடைசியில் முடிச்சாரு பார்த்தீங்களா, நாங்கள்லாம் உண்மை பேச தொடங்கினா அப்படின்னா அப்போ இவருக்கு இது வரைக்கும் என்ன பேசினாரு? ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? நான் ஒரு வக்கீலாக சொன்னாருன்னு நினச்சேங்க. இல்லைங்க, அவர் சொன்னார் நாம் வந்து வக்கீலாக சரியாக இந்த கேஸ் நிற்காது அப்படின்னு சொன்னால் நான் அடுத்தருவில் நிற்போம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் உண்மையை பேசிப்பார்கள், விரைவில் நீதியரசராக வருவீர்கள், உங்களை மை லார்ட்ஸ் என்று அனைவரும் அழைக்கக்கூடிய பெரிய இடத்துக்கு போவீர்கள். எப்படியோ ஏற்றி விட்டீங்க. தம்பி பேசும்போது என்ன என் மேலே என்ன தம்பி உங்களுக்கு கோவம்? நான் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன், என்னை போய் கடைக்காரராக்கி விட்டார். அது பரவாயில்ல. அதில் நான் ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன்னா அதை விற்கிறதுக்கு நல்லதுன்னு சொன்னால் வாங்கிக்குவா. நல்லதுன்னு சொன்னால் போதும், எதுக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது? நல்லதை ஒரு முறை சொல்லுங்கள், சத்தியத்தை ஒரு முறை சொல்லுங்கள், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். அதுவே பேசுமியா? அப்புறம் இவர் வேற பைக்கில் லிஃப்ட் கேட்டேன், ஏறி உட்காந்தேன், அவர் பரிசை தொட்டு தொட்டு பார்த்தாரு. உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி தேவையா? லிஃப்ட் கொடுத்தாரு, இறக்கி விட்டாரு, டேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். உங்கள் 3 பேருக்கு மாதிரி எல்லாரும் இருப்பாங்க நீங்கள் நினைக்கலாமா? உண்மையை சொன்னால் பொண்ணே கொடுக்கல, 30,000 பக்கத்தில் ஒரு 0 போட்டு 3 லட்சம்னு சொன்னேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை தம்பி. உடனே இப்போ கல்யாணம் ஆயிரும், ஆனால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்படும். உண்மையை சொல்லுங்கள். அந்த அம்மா 3 லட்சம் கேட்கும்ல. நான் வந்து 3 வருஷமாக பொண்ணு தேடுறேன், நான்லாம் பிறந்ததுலேருந்தே பொண்ணு தேடிட்டு இருக்கேன். ஏப்பா, பிறந்தது உடனே பள்ளிக்கூடம் தேடுவாங்க, பொண்ணு தேடணும். அப்போ அத்தை பொண்ணு மா பொண்ணு ஒன்றும் இல்லை, ஒன்றும் கை குழந்தையா இருக்குல்ல, கையில் குழந்தையோடு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? பொய் ஒருவனை வாழ விடாது, உண்மை ஒருபோதும் நம்மை சாக விடாது. மீரா அம்மா கால் பண்ணாங்க எப்போனா, நான் கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மேடம் ஃபோன் பண்ணாங்க. உடனே பட்டு நான் ஃபோன் எடுத்தேன்.
ஒருவேளை நம்ம திருமணத்துக்கு வர்றதை பற்றி பேசுவாங்களோ, எப்படி வரணுங்கிறத பற்றி கேட்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லலை. தம்பி, சேலத்தூர் பட்டிமன்றம் என்ன தலைப்பு தெரியுமா? இன்று நல்லவனாக வாழ்வது சாத்தியமா சிரமமா அப்படிங்கிற தலைப்பு. உண்மையிலேயே அவர்கள் என்னுடைய கல்யாண மேடைக்கு வந்திருந்தாலும் கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து 4 பேருக்கு நல்லதை சொல்லதை தான் உண்மையாக நான் ஆசீர்வாதமாக கருதுகிறேன். எங்க தமிழ் சொல்லுதுங்க, புறநானூற்றில் தமிழ் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். அதுதான், நீ நல்லதே செய்ய வேண்டாம், கெட்டது செய்யாமல் இருந்தா போதும். இந்த 3 பேர் மாதிரி எதிர்த்து பேசாமல் இருந்தா போதும். இன்னொன்னு, நல்லவன் மற்றவர்களை நம்மை நல்லவர்கள் என்று சொல்லணுங்கிறதுக்காக வாழக்கூடாது. நல்லவன் நல்லவனாக வாழ்ந்தாலே சர்டிபிகேட் தேவையில்லை. ஏன் அடுத்த சர்டிஃபிகேட் கேட்குறீங்க? இன்னைக்கு எத்தனையோ வீடுகளில் 30 வயது ஆனாலும் கூட திருமணமாகாமல் எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து வந்து நம்ம கல்யாண மாலை மோகன் சார்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நினைக்கிற மாதிரி குணவதியான நல்ல படித்த பெண் உங்களுக்கு அமைவாங்க அப்படிங்கிற சொல்கிறாரா இல்லையா? கண்டிப்பாக நல்ல சொற்கள் தான் நல்ல செயல்களை உண்டாக்கும். அதைத்தான் எங்களுடைய பாரதி சொன்னார், நிதி முகிழ்ந்தவர் பொற்கு வைத்தாரீர், அது முடியாதவர்கள் வாய் சொல் தாரீர். நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. ஒரே ஒரு உதாரணம், இந்த ஊரில் கோரிமேட்டில் நடந்த சம்பவங்க. பையன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அப்பா போகிறார், நான் இந்த பையனை நான் அழைச்சிட்டு போகணுங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. நேராக அப்பா வீட்டுக்கு போகாமல் பேங்க்குக்கு போகிறாரு. பேங்க்குக்கு போய் அந்த பேங்க்கில் மகன்கிட்ட சொல்கிறாரு, தம்பி உன்னோட அக்கௌண்ட்டில் தவறுதலாக 2.5 லட்ச ரூபா பணம் வந்துருச்சு தம்பி, வடநாட்டில் யாருக்கும் அனுப்பியிருக்காங்க, நமக்கு வந்துருச்சு தம்பி, நீ சைன் பண்ணாதான் தம்பி கொடுக்க முடியும், அதனால தான்ப்பா கூப்பிட்டு வந்தேன். சரிப்பா சைன் பண்ணுறேன்ப்பா. அது அந்த பையன் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறான், இல்லைப்பா நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வரலாமல்லப்பா, ஏன் உடனே இந்த உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ எக்ஸாமை விட்டால் நாளைக்கு பாஸ் பண்ணிக்கலாம் தம்பி, இந்த பணம் யாருக்காவது ஒரு உயிரை காப்பாற்றுகிற மருத்துவ உதவிக்கு அனுப்பியிருக்கலாம், நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னது வேறு யாரும் அல்ல, இந்த சேலத்திலே கோரிமேட்டிலே வாழக்கூடிய அப்பா முகமது காசிம், மகன் முகமது அஸ்ரஃப் என்று சொன்னால் அவன் சப்ஜெக்டில் பாஸ் ஆகல, வாழ்க்கை என்கிற சப்ஜெக்ட்ல அந்த பையன் பாஸ் ஆகிட்டான். பழமையில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு உதவ முடியும், நல்லவனாக இருக்க முடியல, வறுமையில் இருந்தாலும் முடியும். திருவொற்றியூர்லங்க துப்புரவு பணியாளர் ஒரு அம்மா, மேரிங்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா குப்பையில் கிடந்து 1 கிராம் 2 கிராம் இல்லை 100 கிராம் தங்க நாணயத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு போய் உரியவர்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. இறையன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் அப்போது தலைமைச் செயலராக இருந்தபோது தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து பொன்னாடை போர்த்தி வாய்மையின் உருவம் நீதான், இந்த வைத்துக்கொள் வள்ளுவர் சிலை என்று வாழ்த்தினார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லாராலும் உண்மையாக நல்லவர்களாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு முடியாதுன்னு பேசினா, நான் எப்போ கிளாஸ் ரூம் அமைதியாக இருக்கு தெரியுங்களா? நீங்கள் இல்லாதப்பையா நாங்கள் எக்ஸாம் பேப்பரை திருத்தி கொண்டு போய் பேப்பரை கொடுப்போம், அப்படியே நிசப்தமாக இருக்கும், குண்டூசி கீழே விட்டாலும் கூட சத்தம் கேட்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி 2வது மதிப்பெண் ஒரு பையன் வாங்குறான், அவனுக்கு 97 மார்க்கு. இந்தா தம்பி கிளாப் பண்ணுங்க அப்படின்னா கிளாப் பண்ணுறாங்க, கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், யாருக்காவது டோட்டல் மிஸ்டேக் இருந்தால் வாங்கப்பா அப்படின்னு. இந்த 2வது மார்க் வாங்கினா பார்த்தீங்களா, அந்த பையன் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தான். வந்து பேப்பரில் டோட்டல் மிஸ்டேக் சார், நம்ம தமிழ் வாத்தியாருக்கு எழுத்து தான் தெரியும், என்ன தெரியாது. சரி என்னடா வந்து சொல்கிறா அப்படின்னா, சார் 2 மார்க் அதிகமாக போட்டிங்க சார், குறைங்க சார். யாருக்காவது வருவாங்க, வாங்கிய கைதட்டலை திருப்பி தரக்கூடிய மனசு வருமா? அந்த இடத்திலே அந்த மாணவன் ஆசிரியரை மிஞ்சிய மாணவனாக எனக்கு தென்பட்டான். குறுக்கு வழிகளில் வருகிற வெற்றி எப்போதும் குறுகுறுத்து கொண்டே இருக்கும், நல்ல வழிகளிலே வரக்கூடிய வெற்றி தான் நிலைத்த இன்பத்தை தரும். நீங்க விவேகானந்தரை போல வெளிநாட்டில் போய் புகழ்குடி நாட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நடிகர் விவேக் போன்று உங்கள் வீதியில் ஒரு செடி நட்டு வளர்த்தால் போதும். மகாத்மா காந்தி மாதிரி வாழணுங்கிற அவசியம் இல்லை, மனசாட்சிக்கு பொதுவாக வாழ்ந்தா போதும். நீங்கள் குப்பையை பொறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, குப்பை போடாமல் இருந்தால் போதும். கண்டிப்பாக நல்லவனாக வாழ்வது என்று கண்டிப்பாக முடியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நல்லவனா என்ன? பொய் சொல்லக்கூடாது, திருட்டு பண்ணக்கூடாது, பிறர் பாவத்தை வாங்கிக்க கூடாது. அது செய்யாமல் இருக்க முடியாதா? ஒரு வரி அவர் சொன்னார், பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. இன்னைக்கு தேதிக்கு, இப்போ நேரத்துக்கு, இந்த நிமிஷத்துக்கு இது சாத்தியம்னு தோணுது. இல்லை, சிரமமே என்ற அணியை நிறைவு செய்ய கபிலா அவர்கள். வாங்கம்மா. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, தித்திக்கும் மாம்பழத்தின் திகட்டாத இனிமையை உள்ளமெல்லாம் நுரைத்திருக்கும்
சேலம் மாநகரிலே வாழுகின்ற அன்பு தமிழ் தோழமைகளே, கடந்த 25 ஆண்டுகளாக நாள்தோறும் நல்லவர்களாக வாழ்வதிலே சிரமங்களை சந்தித்து அவற்றை அழகான புன்னகையால் கடந்து செல்லும் அன்பிற்கினிய மீரா அம்மா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மோகன் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு சலவ தொழிலாளி இருந்தாராம். சரி. அவர் ரொம்ப பாசமா ஒரு நாய் வளர்த்துட்டு வந்தார். கூடவே சலவ தொழிலுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு கழுதையும் வளர்த்தார். ஒரு நாள் வேலை முடிச்சு ரொம்ப அசதியா களைப்போட வீட்டுல படுத்து தூங்குறார். நடுராத்திரி ஓட்ட பிரிச்சு ஒரு திருடே வீட்டுக்குள்ள குதிச்சுட்டான். குறைக்க வேண்டிய நாய் குறைக்கல. அச்சுச்சோ, நம்ம முதலாளியோட பணமெல்லாம் திருடு போதேன்னு கழுத கணச்சுது. இதை கேட்டு திருடே ஓடிட்டான். எஞ்சு பார்த்த முதலாளிக்கு சரியான கோபம். அசந்து தூங்கின என்ன எழுப்பி விட்டியேன்னு கழுத மண்டையிலேயே ஒரு கம்பை தூக்கி போட்டு மறுபடியும் படுத்துட்டார். இன்னைக்கு நல்லவங்களோட நிலைமை அதுதான். ஐயா, எது நடந்தால் எனக்கு என்னன்னு அந்த நாய் மாதிரி இருக்கிறவெல்லாம் இன்னைக்கு நிம்மதியா இருக்கான். நல்லதுக்கு கணக்கிறண்டா சாமின்னு யாரு கழுத மாதிரி கணக்கிறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு கம்பெனி பண்ணும். நல்லவனா வாழ்றது எப்படின்னு வழி சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை 100 இலக்கியங்களும் 1000 புத்தகங்களும் சொல்லியாச்சு. ஆனா நல்லவனாக இன்னைக்கு எங்களால வாழ முடியலையே, அது சிரமமா இருக்கேங்கிறது தான் எங்களுடைய வருத்தம். நீங்க கவனிச்சு பாருங்க, நேர்மையாக இருந்தவர்கள் யாரும் நிம்மதியாக வாழ்ந்ததில்லை. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? எதிரணியில இருக்கிற நம்ம ஹேமாவோட தாத்தா. ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களே சொல்றாங்க, எத்தனை அடிகள் விழுந்தன, எத்தனை இடமாற்றங்கள், எத்தனை சிரமங்கள். அதைத்தான் நாங்களும் சொல்றோம், நல்லவங்களா வாழ்றது இன்னைக்கு சிரமம். ஓ, அவங்க உங்க அணிக்கு தான் பேசியிருக்காங்க. உணர்ச்சி வசப்பட்டு எங்க அன்னைக்கு பேசிட்டு போயிட்டாங்க. இதுக்கு தான் கொஞ்சம் பார்த்து பேசணும்ன்றது. நாங்க கிணறு கடக்கு உள்ள விழுந்துராதீங்க, ஒதுங்கி போங்கன்னு சொல்றோம். அவங்க எதுக்கு கிணத்துல குதிக்கணும், அப்புறம் காலம் முழுக்க நீச்சல் அடிச்சேன்னு மேடையில வந்து புலம்பணும். இப்ப லைஃபோட ரூல் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். நீ சரியா இருக்கியா அப்படின்னா வாழ்க்கை முழுக்க சரி, சரிஞ்சு போயிருவ. சரிய கூடாதுன்னா எதையும் கண்டுக்காம சிரி. அதுவும் நம்ம சிவசதீஷ் அவங்க வந்து ரொம்ப அற்புதமா பேசினாங்க. அருண் வந்து பொய் சொல்லாம அந்த கேஸை எடுத்து நடத்தணுமா, இல்ல அவர் உண்மையா இருக்கிறதுனால அவரை கடைசியில ஓமை லாடுன்னு சொல்லுவாங்களாம். இப்படிதான் உசு பேசி விடுவாங்க, நம்பிடாதீங்க. அதாவது இவர் நீதிபதி ஆக விட மாட்டீங்க. அது மாதிரி அடுத்து சொல்றாங்க, கல்யாண மேடையில வந்து மீராமா வாழ்த்தி இருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், இந்த மேடைக்கு கூப்பிட்டதுதான் சந்தோஷம்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நீங்க கல்யாணத்துக்கு வரலைன்னாலும் பரவாயில்லம்மாங்கிறத சூசகமா சொல்றாங்க. என்னம்மா இப்படி எல்லாத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது? என் ஃப்ரெண்டு சொல்லுவாரு, படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு சேரலான்னு போனேன். அந்த கம்பெனியில சேர்ந்தோடனே என் மேனேஜர் கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்னு எக்கச்சக்க ஸ்கில்லை கற்றுக்கலான்னு ஆசையோடு போனேன். ஆனால் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த கம்பெனியில் இருந்த எல்லார்கிட்டையும் இருந்த ஒரே ஸ்கில் ஜால்ரா. சீனியர் டீம் லீடர் கிடைக்கிறாரு, டீம் லீடர் மேனேஜர் கிடைக்கிறாரு, மேனேஜர் எம்டி கிடைக்கிறாரு. இப்போ ஜூனியர் நான் மட்டும் சீனியர் கிடைக்காம எப்படி இருக்க முடியும்? நான் ஆன்லைனில் 2 பெரிய தாம்பாளமாக ஆர்டர் போட்டிருக்கேன். நடுவில் ஒரு கயரை கட்டி சத்தமாக அடிச்சிடலான்னு. ஏன்னா அதுலேயும் காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாழ்க்கையை சிரமம் இல்லாமல் ஓட்டணும்ல. அவ்வளோ பெரிய ஜால்ராவை தூக்கி அடிக்கிறது கஷ்டமே. இன்னைக்கு ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய தேசிய கீதமே ஜிங் சக். இன்னைக்கு வீடுகள்லயே நம்ம பிள்ளைய என்ன சொல்லி வளர்க்குறோம்? பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, தப்ப தட்டி கேளு பாப்பா நான் வளர்க்குறோம். எந்த வம்பு தும்புக்கும் போயிடாம இருக்கடம் தெரியாம இருந்துட்டு வா பாப்பான்னு வளர்க்குறோம். சார், ஊரே இங்க வெள்ளத்துல இருக்கு. அப்ப நான் அதை போட்ல கடந்து போறது சாத்தியமா, இல்லைன்னா இந்த வெள்ளம் எதனால வந்துச்சு, ஏரிய தூர்வாராதனால வந்துச்சுன்னு ஊரே வெள்ளத்துல இருக்கும்போது நான் மட்டும் இறங்கி ஏரிய தூர்வாருனா அங்க மூச்சு முட்டி சிரமப்பட போறது யார்? சார், அநீதிக்கு எதிராக அப்பப்ப அங்கங்க போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு.
அது மாதிரி நம்ம எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு போராட்டம் தான் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட்டுடைய போராட்டம். சார், பாலியல் குற்றத்தை பத்தி ஒரே ஒரு குரல் தான் கொடுத்தா, ஒரு குரல். அவளுடைய ஒட்டுமொத்த கனவு, தவம், பயிற்சி, முயற்சி எல்லாத்தையும் சதைச்சிருச்சே. இந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதான கேல் ரத்னா விருதையும் அர்ஜுனா விருதையும் அவர் மல்யுத்தத்திற்காக பெற்றிருந்தாலும் உண்மைக்கான யுத்தத்தில் அவள் தோற்று போனாள். பொது இடத்துல வரிசையில நின்னுதான் வாங்கணும் தெரியுது. ஆனா எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு கவுண்டருக்குள்ள கையை கொடுக்குறாங்க. நம்ம தான் நல்லவங்களாச்சே, கடைசியா வாங்கிக்குவோன்னு காத்துக்கிட்டா இருப்போம். இப்போ அப்பார்ட்மெண்ட்டை ஏரியில தான் கட்டியிருக்காங்க தெரியுது. தண்ணி போற இடத்த தடை செய்யக்கூடாதுன்னு அப்பார்ட்மெண்ட் வாங்காம இருப்போமா? நம்ம தான் நல்லவங்களாச்சே. சென்ட்டுக்கு 4000 ரூபாய் கம்மியா கிடைக்குதுன்னா வாங்கத்தானே செய்வோம். லஞ்சம் சட்டப்படி குற்றம் தெரியுது. ஆனா காசை தள்ளினாதான் சான்றிதழ் கிடைக்கும்னா நம்ம தான் நல்லவங்களாச்சே. கடைசி வரைக்கும் சான்றிதழ் வாங்காம காத்துக்கிட்டா இருப்போம். ஏன்னா இன்னைக்கு நல்லவங்களா வாழ்றது சிரமமா இருக்கு. இதை நம்ம செய்துதான் ஆக வேண்டியது இருக்கு. இப்ப எதிரணியில இருக்கிற நம்ம ஹேமா அவர்களே கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப்ல தான் தமிழ் படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சோடனே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில வேலை கிடைக்குது. அவங்க தான் ரொம்ப நல்லவங்களாச்சே. என் அன்னை பூமியே எனக்கு ஆனந்த பூமின்னு வாய்ப்பை தவற விட்டுட்டு தமிழ்நாட்டிலே தவம் இருப்பாங்களா? ஏமா வேற ஆள் கிடைக்கல உங்களுக்கு? சரி, இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சுயநலமா செஞ்சுட்டு தான் போறாங்க. ஆனா நல்லவனா இருக்க முடியும், நல்லவனாக வாழ்வது சாத்தியம்னு ஊருக்கு தான் இங்க உபதேசம். முதலமைச்சரா திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் இருந்தபோது அவருடைய மகள் ஒரு நுழைவுத் தேர்வு எழுதுறாங்க. அந்த எம்பிபிஎஸ் தேர்வில் அந்த மகள் தோத்து போயிடுறான். அப்பா நான் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணி கேட்டுமான்னு கேட்டான். திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? ஒருவேளை நீ ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணி அதுல நீ பாஸ் பண்ணிட்டீனா முதலமைச்சருடைய மகள் என்ற அதிகாரத்தை வச்சு நீ பாஸ் பண்ணிட்டான்னு தடுத்துருவாங்க. அதனால நீ அடுத்த தடவை தேர்வு எழுதிக்கமான்னு சொல்லிட்டார். உடைஞ்சு போன அந்த பொண்ணு தன்னுடைய உயிரை முடித்துக் கொண்டார். தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனா திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் இதை வச்சு ஒரு அனுதாப ஓட்டு கூட வாங்கணும்னு ஆசைப்படவே இல்லை. ஏன்னா நேர்மங்க, தனி மனித ஒழுக்கம் அவரை மட்டும் கஷ்டப்படுத்தல, அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் சந்தோஷத்தையே செதைச்சிருச்சுல. சார், நான் ரொம்ப கண்ணியமானவன் நேர்மையானவன்னு உங்க ஆபீஸ்ல நீங்க என்னால இருக்க முடியாதுப்பான்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பம் உங்களை தாரதப்பட்டையோட வரவேற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க குடும்பமே உங்களை ராஜினாமா பண்ணிடும். வீட்டுக்காரமா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கு. சார், நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா உங்க ஆபீஸ்லயே உங்களை தொந்தரவா நினைப்பாங்க சார். அதாவது யார் இவரும் லஞ்சம் வாங்க மாட்டாராம், அடுத்தவங்களையும் வாங்க விட மாட்டாராம், போடுறா இவருக்கு ஒரு மொட்டை பெட்டிஷன். அநியாயம் பண்றவங்க எல்லாம் பெட்டி வாங்குறாங்க, நியாயமா இருக்கிறவங்க எல்லாம் பெட்டிஷன் வாங்குறாங்க. பெட்டிஷன் அதான் சிட்டிசன். இந்த சமூகத்துல ஒரு தலைமுறையே நல்லவராக ஆக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்கள்ட்ட தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு தப்பு பண்ண பிள்ளைய தண்டிச்சா நம்ம ஆசிரியரால தண்டிக்கிறோம். குத்திடுறான், கண்டிக்கிறதெல்லாம் கிடையாது, குத்திடுறான். அன்னைக்கு பெரம்பு ஒசத்தின ஆசிரியர்களால இன்னைக்கு குரலை கூட ஒசத்த முடியல. இது நடந்தால் எனக்கு என்ன என்று மாறி போனது பொதுமக்கள் மட்டும் இல்ல, புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஆசிரியர்களும் இன்னைக்கு இந்த விட்டேத்தியான மனநிலைக்கு போயிட்டாங்கல்ல. நல்லவர்களாக வாழ்வது ஏன் இன்று சிரமம் அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதிலாக அப்துல் ரஹ்மானுடைய இந்த கவிதையை நான் பார்க்கிறேன். அவர்களை சிறையில் சந்தித்தேன், என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன். ஒவ்வொருவராக சொன்னார்கள். பக்கத்து வீட்டிற்குள் பதுங்கி நுழைந்தான் திருடன், திருடன் திருடன் என்று கத்தினேன். அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை பிடித்து கொண்டு வந்துவிட்டார். அதிகாரி லஞ்சம் வாங்கினார், தடுத்தேன். அரசு பணியாளரை அவருடைய கடமையை செய்ய விடாமல் தடுத்தேன் என்று தண்டித்து விட்டார்கள். நான் வெளியே வந்தேன். இன்னைக்கு கம்முனு இல்லைனா கம்பங்களிதான் என்பதை உணர்ந்து கொண்டேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். கம்முன்னு இல்லைன்னா என்ன கிடைக்கும்? உடம்புக்கு நல்லது, ஆனால் டைம் பார்த்து கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க.
எப்படி பிள்ளை வளர்க்குறீங்க? சமூகத்தில் போய் நீதி நியாயத்துக்காக போராடி என்று சொல்லுகிறவர் யார்? பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. என்னமா சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு செய்ய முடியுமா? பிள்ளைய பார்த்து பத்திரமா சண்டை கிண்ட போடக்கூடாது, அப்படி தானங்க பார்க்குறோம். என்ன மாதிரி வளர்க்குறீங்க? அந்த கேள்வியை ரொம்ப அழகாக கேட்டிருக்கிறார். மொரார்ஜி தேசாய் கதையெல்லாம் இப்படி ஒரு காலம் இருந்ததுயா. ஒரு சின்ன பொண்ணு நேர்மையாய் வாழ்ந்த ஒரு பெரிய மனிதனை பற்றி, தன் மகள் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அரசியல் நேர்மை மாறக்கூடாது என்று வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது. அதுதானே இந்திய வரலாறு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. மெய் சிலிர்க்கிற பேச்சு. நிறைவாக முனைவர் குரு ஞானாம்பிகா அவர்கள். கல்யாண மாலை மரியாதைக்குரிய மோகன் சார் அவர்களே, கல்யாண மாலையின் புன்னகை பூவாக வலம் வருகிற பொக்கிஷப்பூ எங்கள் மீராம்மா அவர்களே, அவர்களோடு கரம் கோர்த்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நாங்கள் 2 பேர் ஆசிரியர்கள் ஒரு மாணவியோடு வந்திருக்கோம். ஏன்னா நல்லது சொல்லி கொடுக்கறதுக்கு. எதிரணியில் 2 கதை கட்டுற கும்பல் ஒரு வக்கீலோட வந்திருக்கு. அவங்க மேல நம்பிக்கை இல்லாம வக்கீலை கூட்டு வந்தாங்க. வக்கீலா அள்ளி தெளிக்கிறாரு. கோர்ட்ல போய் பேச வேண்டிய நாளெல்லாம் லீவ் போட்டு பட்டிமன்றமா போயிட்டு இங்க வந்து அள்ளி விடுறாரு ஒரு. எதிரணியில கபிலா பேசும்போது நிஜமாவே எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா அவங்க அணியில பொய்யை எப்படி பாத்தீங்களா கூசாம பேசுறாங்கன்னு. அது சிரமம் இல்ல, அடிச்சு பேசுறாங்க பாத்தீங்களா. ஏன்னா அது பொய் வந்து அப்படித்தான் பேசி ஆகணும், கத்தி கத்தி கூவி ஆகணும். கழுத கதையை கொண்டு வந்து சேர்த்தாங்க பாத்தீங்களா. அடேங்க அப்பா, ஒரு முதலாளிக்கு விசுவாசமாக இருந்த கழுதை கணச்சிருக்கு. ஏன்னா அது நல்ல கழுதை. மறுநாள் அதே கிரடை வரான்னு வச்சுக்கோங்க. இந்த கழுதை நேற்று வந்து நம்ம முதலாளி அடிச்சாரேன்னு சொல்லிட்டு கத்தாமல் கணைக்காமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் கிடைக்கும். ஏன்னா அது விசுவாசமானது. நல்லவன் 1000 சிக்கல் வந்தாலும் அவன் வேலையை செஞ்சுட்டு தாங்க இருப்பான். கம்யூனிகேஷன் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில். ஆனால் இந்த ஜால்ரா ஸ்கில்லை கபிலா சொன்ன மாதிரி அது தாம்பாளத்துல அந்த ஜால்ரா தட்டவே நாளைக்கு மாட்டிட்டு உள்ள போவான். நீ தாம்பாளத்தோட போவியாமா? தாம்பாள தட்டை வச்சு கூட்டு போவாங்க. பாரதி வாழ்ந்த காலத்துல ஆங்கிலேயர்களுக்கு 1000 பேர் ஜால்ரா தட்டினாங்க. ஆனா அந்த 1000 பேர் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க, நமக்கு யாரையும் தெரியாது. ஆனா பாரதி நிப்பா, நிக்கிறா, நாளைக்கு நிப்பா, கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் நிப்பா அப்படின்னு சொன்னா நல்லதை மட்டும்தாங்க இந்த சமூகத்துக்கு அவன் கொடுத்துருக்கான். இதெல்லாம் பாருங்கம்மா. என்கிட்ட முதல்ல PhD முடிச்ச பெண் 100% பார்வை திறன் இல்லாத ஒரு பெண். ஒரு பார்வை திறன் இல்லாத, தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி வாழ முடியும்? இவங்கெல்லாம் சிரமம்னு ஒன்றும் இல்லாத விஷயத்த சொல்றாங்களே. ஆனா அந்த பெண் BA, MA, MPhil, PhD, B.Ed, M.Ed, NET, JRF எல்லாம் முடிச்சிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு இன்னைக்கு திருமணம் ஆயிருக்கு, 2 குழந்தைங்க இருக்காங்க. இன்னைக்கு திருப்பூர் அரசு கலை கல்லூரியில கௌரவ விரிவுரையாளரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்களே எல்லாமே குறுக்கு வழியில தான் போகணும், எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ல தான் போகணும், அப்படி இருக்கவங்க தான் இல்லைங்க. நியாயமான வழிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியல. அதுல வேற தம்பி அருண் வழக்கறிஞர் பஞ்சோ பஞ்சு. ஆமா, அடேங்க அப்பா, பருத்தியில வராத பஞ்செல்லாம் வருது. ஆமா, நல்லவங்களும் வாழை இலையும் ஒன்று. ஏன்னா நடுத்தரில் நிற்கும். ஏன்பா வாழை இலையை கல்யாண வீட்டில் முன்னாடி கட்டியிருப்பாங்கப்பா, விசேஷ வீட்டிலலாம் வாழை மரம் தானே நிற்கும். ரோட்டில் கிடக்கிற இலையை பாருங்க, நடு இலையில ஏங்க கல்யாண வீட்டு இலையை பாருங்க. ஒரு வாழை மரங்கிறது ஒன்னொன்னு பயன் கொடுக்கக்கூடியதுங்க. நல்லவங்களும் அப்படிதான். நீங்க நடுத்தரில் தூக்கி போட்டாலும் அவங்க நல்லவங்களா தானங்க இருக்கிறாங்க. இதுல வேற நல்லவங்களும் டிராஃபிக் கான்ஸ்டபிளா? ஏன்பா அவர் வேலையே நடுத்தரில் தானப்பா நிக்கிற வேலை. இல்லை, டிராஃபிக் கான்ஸ்டபிள் எல்லாம் ஆஃபீஸில் விட்டுருவாங்க. இல்லை, என்னமோ அவருக்கு வந்து நீங்க கம்ப்யூட்டர் அறையை உட்கார வச்சு உள்ள சிஸ்டத்திலேயே வேலை பாருன்னு சொன்ன மாதிரியும், நடுத்தரில் வந்து அவர் தொபுக்கடி நிக்கிற மாதிரியும்,
அவர் வேலையே அங்கதானே. எங்க ஊர்ல எல்லாம் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிள் தாங்க சூப்பர் ஸ்டாராவே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு டான்ஸ் ஆடி யூடியூப்ல எல்லாம் அந்த படம் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தது இல்லையா நீங்க? செய்யற வேலையை சந்தோஷமா செய்யறாரியா? நல்லவங்களா நடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னாங்க. சமீபத்தில் அமரன்கிற படம் சக்க போட்டுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அது காரணம் என்னன்னா, ஒரு அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட், இந்த நாட்டுக்காக போராடின ஒரு ராணுவ வீரனுடைய கதை. அதில் நடித்த சிவகார்த்திகேயனும் சாய் பல்லவியும் எல்லாரும் சொன்னது என்னன்னா, அதில் நடிக்கல, அவங்க 2 பேரும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னாங்க. ஒரு நடிப்பு துறையில கூட நடிக்கிறத விட இயல்பா யார் இருக்காங்களோ அவங்கள தானங்க எல்லாத்துக்குமே பிடிக்குது. காளிதாசன் சார் அவர் அடேங்கப்பா இருக்கிறதுலே பயங்கரமான ஆளு. நினைச்சா 2 சைபர் சேர்த்துறாரு, நினைச்சா ஒரு சைபர்ங்கிறாரு. விட்டா 3 கோடின்னு சொல்லுவீங்க போல. சரி, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சா அந்த வாழ்க்கை உங்களுக்கு இனிக்குமா கசக்குமாங்க? நீங்க 30,000 வேணாங்க, 3,000 சம்பளம் வாங்குங்க. ஆனா அந்த 3,000 சம்பளத்துக்கு உங்களை ஆசையா விரும்பி கல்யாணம் பண்ணி ஒரு ஏழை பொண்ணு வருவா பாருங்க, அந்த பொண்ணோட வாழற வாழ்க்கை சுவையா இருக்குங்க. அருமையா. தம்பி தெரிஞ்சுக்கங்க, போய் சொல்லாதீங்க. நல்லவங்களா வாழ முடியல, என்ன காரணம்னு தெரியல, சிரமம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான முயற்சி கூட இவங்கெல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க போல. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நத்திங் இஸ் ஈஸி பட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படிம்பாங்க. அவங்க வந்து எல்லாமே சிரமங்கிறாங்க, நாங்கள் சிரமப்பட்டாலும் சாத்தியப்படும் சொல்கிறோம். நடுவர் ஐயாவோட ஊர் ஒரு அம்மா பூரணத்தம்மாள்னு பேர். 7 கோடி மதிப்புள்ள நிலத்தை அப்படியே அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால், எங்கள் ஊரில் நடுநிலை பள்ளிக்கூடம் தான் இருக்குது, உயர்நிலை பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு மறுநாள் கனரா பேங்க்கில் கடைநிலை ஊழியர் வேலைங்க பார்க்குறாங்கங்க. அந்த வேலைக்கு அப்படியே வராங்க. சமீபத்தில் கூட அவங்களுக்கு விகடன் விருது கிடச்சிருக்கு. விருதை வாங்குறாங்க, சாதாரணமாக அப்படியே வராங்க. கையில் ஒரு வளையலோ தோடோ செயினோ எதுவுமே மிளறல. ஆனால் அந்த அம்மாவோட மனசு ஜொலிச்சுதுங்க. அருமை அருமை அருமை. கோயம்புத்தூர்ல ஒரு பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குதுங்க. 30 வருஷமா கொடுத்துட்டு இருக்கு கமலா தாள் பாட்டின்னு. எந்த பின்புலமும் கிடையாது. 2 வருஷம் முன்னாடி மகிந்திரா நிறுவனர் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அந்த பாட்டி சொல்றது என்ன தெரியுங்களா? காசு இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் பட்டினியா போயிடக்கூடாது, என்னால முடிஞ்சது இட்லியை அவிச்சு கொடுக்கறது, நான் அவிச்சு கொடுத்தேன்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் என்ன தேவையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? போய் ஜால்ரா தட்டெல்லாம் வேணாம், தாம்பாளத்தை தூக்கிட்டு தாம்பாளத்தில் இட்லி வச்சு கொடுங்க. சாதாரணமானவங்கள்ல இருந்து எல்லாரையுமே மனசுல இப்படி ஒரு மனிதர் இறந்து போயிட்டாரேன்னு நினைக்க வச்ச மனிதர் ரத்தன் டாட்டாங்க. கடைசி காலத்துல கூட அவருடைய சொத்துல அவர் வளர்த்த நாய்க்கு வந்து உயில் எழுதி வச்சிருக்காருங்க. என்ன மனசு பாருங்க. அவருடைய பாட்டி வளர்த்துருக்காங்க, அந்த வாசகத்தை பின்பற்றி பிடிச்சு வாழ்ந்திருக்காரு. அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க? எந்த சூழல் வந்தாலும் உன்னுடைய கண்ணியத்தை மட்டும் விட்டு வாழ்ந்து விடாதேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்ணியத்தை தான் நாங்கள் நேர்மைன்னு சொல்கிறோங்கய்யா. கர்நாடகாவில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் மழை கிடையாது, தண்ணி கிடையாது, சாலை 2 பக்கமும் மரங்கள் எதுவும் இல்லை, நிழல் இல்லை, ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு கணவனும் மனைவியும் 4 கிலோமீட்டர் தூரம் பயணப்பட்டு மரங்களை நட ஆரம்பிக்கிறாங்க. 400 மரங்களை நடுறாங்க, இங்கே ஆலமரங்களை. அவர் 91 இறந்து போயிட்டாரு. இந்த அம்மா தனி மனுஷியா இருந்து 7000 மரங்களை நட்டு அந்த ஊரையே வனமா மாத்திருக்காங்க. இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருது அவங்களுக்கு கிடைக்குதுங்க. பெங்களூர் அரசு வீடு கொடுக்குது, கார் கொடுக்குது, வேலைக்காரன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எனக்கு மரங்கள் தான் என்னுடைய குழந்தைங்க. அவங்க இன்னும் 1000 பேர குழந்தைங்களை கொடுப்பாங்க. நான் என் பிள்ளைகளோடையும் பேர குழந்தைங்களோடையும் போய் நான் இருந்துக்கிறேன்னு வராங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் எதை எதிர்பார்த்துங்க நல்லதை செஞ்சுருக்காங்க. ஒரு 100 ரூபா சம்பளத்தில் அண்ணன் தம்பிக்கு செஞ்சுட்டு அடுத்த வீட்டுக்கு சத்தம் கேட்காம குடும்பம் நடத்தின நம்ம வீட்டு அப்பாக்கள் இல்லையா? கையில் போட்டிருக்கிற வளையலை கலட்டி கொடுத்துட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பிரசவம் பார்த்த நம்ம வீட்டு அம்மாக்கள் இல்லைங்களா? ஏன் இங்கே வந்திருக்கிற நீங்கள் இல்லையா? நல்லவங்கிறது முன்னாடி இருக்கிற 4 பேரை விட்டுட்டு எங்கெங்கே போய் நீங்கள் தேட போகிறீங்க? அமுதமே கிடைச்சா கூட தனியாக நீ சாப்பிடாத, மற்றவங்க கூட பகிர்ந்து உண்டு நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லிட்டு சங்க புலவன் பாடி இருப்பாங்களா? எத்தனை கஷ்டம் வந்தாலும் உன்னுடைய கஷ்டத்தை வெளியில காட்டாத, வெளியில இருக்கிற அழக பாருன்னு எத்தனை கோடி இன்பம் வைத்தாயின் பாரதி பாடினே அவே பாடி இருப்பானா? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையின் மூதுரை சொல்லி
வந்துச்சுங்க. நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நல்லவர்களுடைய வாழ்க்கை என்பது ஆற்று நீரோட்டத்திலே செல்லுகிற இலை மாதிரி, ரொம்ப லேசானது, எந்த பாரமும் கிடையானது. ஆனால் அந்த வாழ்க்கை சிரமம்னு சொல்லி கெட்டவங்களாகவே இருக்காங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஆத்துக்குள்ள கிடக்கிற கல் மாதிரி, கசடுகள் எல்லாம் சேர்ந்திருக்கும், கனமா இருக்கும். நல்லதை நாம் யோசிக்கலாம், நல்லபடி பேசலாம், நல்லபடி வாழலாம், நல்லது மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குரு ஞானாம்பிகா பேசி முடித்த பிறகு அது என்னையா பெரிய கஷ்டம், ரொம்ப ஈஸியா, இவங்க பேசுகிறதெல்லாம் தேவையில்லாத பேச்சுன்னு தோணும் நமக்கு. வடக்க குஜராத்தில் ஒரு கோர்ட் நடந்திருக்கு, 5 வருஷம். நீதிபதி, டவாலி, வக்கீல் எல்லாம் போயிருக்காங்க. ஆனால் உண்மையில் அது ஒரு கோர்ட்டே கிடையாது. அப்படி ஒரு கோர்ட்டை அரசாங்கம் நிறுவலை. ஆனால் அவங்க ஏகப்பட்ட கேஸை பைசல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கே ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. நான் போய் சொல்லலைங்க, நீங்கள் போய் பாருங்கள். அப்படின்னா நம்ம ஊரில் எவ்வளோ ஜெகஜால கில்லாடிகள் இருக்காங்க பாருங்கள். ஒரு ஊரில் திடீர்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சு திறந்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முத்திரை வச்சுருக்கான், சலான் வச்சுருக்கான். எல்லாரும் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணம் போட்டிருக்காங்க. 3 மாதம் கழித்து பார்த்துருக்காங்க, ஸ்டேட் பேங்க்குக்கு அந்த ஊரில் பிரான்ச்சே கிடையாது. இதில் ஆளுகளுக்கு அப்பாயின்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. நீ தான் கிளர்க்கு, நீ தான் கேஷியரு. இதுக்கு இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கிறது சாத்தியம்னா இவ்வளவு அபத்தங்கள், ஏமாற்று வேலைகள் நடக்கிற இந்த தேசத்தில் நல்லவனாக வாழ்வது சிரமம்னு இவங்க சொன்னதில் என்ன தப்பு? பஸ்ஸில் போகிறீங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நல்ல போதையில் வந்து உட்காந்துருக்கான்னு வைங்க. வந்து உட்காந்துட்டான், நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அவன் உங்களை விடுவான்னு நினைக்கிறீங்க? நம்ம அவன் வந்து உட்காந்துருக்கான், வாடை தூக்கலாக இருக்குது, முகத்தில் அவ்வளோ சிரிப்பும் இருக்குது. அது என்னவோ தெரியலையா, இவங்க சாப்பிட்ட பிறகு அப்படி சிரிக்கிறாங்க. தண்ணி அடித்த முகத்தில் பல வகை சிரிப்பு வருது. அதாவது சிவாஜி கணேசன் காட்டாத அத்தனை ரசங்களையும் நவரசத்தையும் முகத்தில் ஒருத்தன் காட்டுறான்னா டாஸ்மாக்லேருந்து வெளியே வந்திருக்கான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? எந்திரிச்சு நம்ம வேறு சீட்டு மாறுவோம்னா உட்காரு. என்ன தண்ணி அடிச்சிருக்கேன்னு பார்க்குறியா? உட்காரு உட்காரு. அந்த வண்டியில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க? நம்ம ஏதோ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி நினைப்பானா, நினைக்க மாட்டானா? எத்தனை பேரால் உடனே ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, பின்னி போடுவோம் ஆடி, சண்டைக்கு போக முடியுமா? நம்ம கண்டக்டரியா, நான் வேறு பஸ்ஸு போகணும், ஊர் மாதிரி ஏறிட்டேன், இவர் விட மாட்டேங்கிறாருக்கு, கெஞ்சத்தானங்க முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் நசுக்கிடுவானே நம்மளை. இதனால தான் இவங்க நல்லவனாக வாழ முடியாது. கியூவை பைபாஸ் பண்ணாமல் போனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கான இடத்தில் நான் நிற்பேன் என்று சொல்ல எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? டாட்டா அவரை பற்றி சொன்னாங்க, வாழ்நாள் முழுக்க அவர் பேங்க்குக்கு வந்த காலமெல்லாம் கியூவில் தான் நிற்பாராம். பம்பாயில் மேனேஜர் ஓடி வந்து, ஐயா நான் பார்த்துக்கிறேன், மற்றவங்களுக்கு என்னவோ அதுதான் எனக்கு. எத்தனை பேர் ரத்தன் டாட்டா மாதிரி இருக்க முடியும்? முடியாதுல்ல. டிராஃபிக்கில் சிக்னலில் இப்படி போய் இப்படி நிற்காத ஆள் எத்தனை பேர்? அந்த பைக்கை அப்படி வளைச்சி, அந்த பைக்கை உருவாக்கும் போது கூட அவன் அப்படி நினச்சிருக்க மாட்டான். ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி பைக்கை வளைக்கிறோமா இல்லையா? இப்படி வளைச்சி அப்படி போய் அப்படி நின்று அப்படி ஒரு பார்வை பார்த்து நின்றார். அப்படின்னா நீதி, நேர்மை, விதிகள், ஒழுக்கம் இவையெல்லாம் சொல்லுபவர்களுக்கு இந்த சமூகத்தில் மரியாதை இல்லை. உண்மையா இல்லையா? ரொம்ப நல்லா ஒரு செய்தி சொன்னாங்க. விரலை உயர்த்தி பெரம்ப வச்சு அடித்து பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண காலம் இருந்தது. இன்றைக்கு ஆசிரியர்களால் குரலை உயர்த்த முடியாது. எவ்வளோ பெரிய பாவம் யாது! எப்படி அடுத்த தலைமுறை வரும்?
ஒரு வகுப்பறைக்குள்ளே 9th 10th 11th படிக்கிற பிள்ளைகள் தங்களுக்குள்ளே சங்கேத பாஷை பரிமாறுகிறார்கள். அவர்களை சரி பண்ணக்கூட அந்த வாத்தியாராலேயோ டீச்சராலேயோ முடியாது. அதான் இன்னைக்கு நிலைமை. சார், ஒரு காலத்தில் கெட்டது என்று இருந்தது இன்னைக்கு நல்லதாகவும் மாறுது. ஒரு காலத்தில் நல்லதுன்னு சொன்னது கெட்டதாகவும் மாறுது. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கல்ல, எனக்கு 2 கோடியே இத்தனை லட்சம் இருக்கியான்னு ஒரு ஆள் சொல்லியிருக்குன்றீங்க. அண்ணே, அது விவசாயத்தில் வந்ததுண்ணே, இது வேறு வழியில் வந்ததுண்ணே. முடிஞ்ச மட்டுக்கு கம்மி பண்ணி காட்டுறோமா காட்டலையா? வெளிநாட்டுக்கு போகிறீங்க, ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறீங்க, நேர கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போய், அண்ணே 10 பவுன் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டியூட்டி போடுங்க, இந்திய நாட்டுக்கு நேர்மையான சிட்டிசன். யாராவது சொல்லியிருக்கீங்களா? அன்னைக்குன்னு கழுத்து இதுவரைக்கும் ஒரு பனியனை போட்டு உள்ளுக்குள்ளே 2 நெக்லஸ் போட்டு, யார்? ஆம்பளை. ஏன்னா வீட்டுக்காரம்மா நெக்லஸ் தான் வாங்க சொல்லியிருக்கு, செயின் வேணான்னு. அவன் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தான்னு வைங்க, உள்ளுக்குள்ளே நெக்லஸாக தொங்கும். யாரோ பார்க்கிறார்கள் என்கிற அச்ச உணர்வு இல்லாத வரை தவறு செய்ய எல்லாருக்கும் ஆசை இருக்கிறதா? இல்லை. ஒரு மொபைலுக்காக ஒரு சின்ன பொண்ணு ஒரு பாட்டியை கொலை பண்ணியிருக்கு. கொலை, களவு, கள்ள தொடர்பு இதெல்லாம் பெருகி வருகிறது. உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. மொபைலில் ஸ்னாப்ஷாட்டுன்னு ஒன்று இருக்கு. உங்கள் வீட்டு பிள்ளைகள் யாராவது அதை வச்சுருக்கானான்னு தெரியாது. படங்கள் மட்டுமே பரிமாறிக்கொள்வது, அதை வேறு யாரும் போய் பார்க்கவும் முடியாது. தங்களது அந்தரங்க படங்களை மற்றவர்களுக்கு பரிமாறுகிறார்கள். ஆனால் தெரியாமல் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னே தெரியலையா? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம். ஆனால் இருக்கிறார்களா? இல்லை என்பது தான் இந்த 3 பேரும் பேசுகிறோம். நான் இதுவரைக்கும் பொய்யே சொன்னதில்லை. ஒருவர் சொல்ல முடியுமா? நான் மறைத்து வாழ்ந்ததில்லை. வீட்டுக்காரமாட்ட பொய் சொன்னதில்லைன்னு சொல்லவாது முடியுமா? வெளியில் நடந்த அத்தனையும் வீட்டில் ஒப்பிக்க முடியுமா? வேணாங்க, ஏதோ நிம்மதியாக சோறு தின்னுட்டு இருக்கேன். கெடுத்துறாதையா அப்படின்னா, இந்த சூழ்நிலையில் நல்லவனாக வாழ்வது, புறங்கூறாது இருப்பது, அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படாது இருப்பது, காலை வாரி விடாது இருப்பது, போகிற இடத்திலே வதந்திகளை பரப்பாமல் இருப்பது, சமூக நல்லிணக்கம் பாதிக்காமல் பேசுவது, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோனா பாரதி? ஒருத்தரை பார்த்து அற்பம், நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படி பார்க்கறது கூட பாவம்னா. அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, நமக்குள்ளே ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்கிறது. நல்லவனாக வாழ்வது சிரமம் என்று இவர்கள் சொன்னதை முழுமையாக அங்கீகரிக்கிறோம். தனக்கென எல்லாவற்றையும் முயற்சி செய்யாமல் பிறர்க்கென வாழ்கிறவர்கள் இருப்பதால் தான் இந்த மண் கொஞ்சமாவது ஆடாமல் அசையாமல் இருக்கு. பண்புடையார் பட்டுண்டு உலகம், திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இது தாயா இன்னைக்கு நடக்குது. நல்லவங்க இருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. என்ன செய்யலாம்? இந்த உலகத்தில் எதிர்பார்ப்புகள் பெருகி இருக்கிறது, அதனால் ஏமாற்றங்கள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளே நம்மை நல்லவர்கள் என்று சொல்வதற்கு தயங்குகிறார்கள். நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள். கோடி சேர்த்து வைத்த தகப்பனை கூட அந்த பிள்ளை இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம், புத்தி பத்தாது எங்கள் அப்பனுக்கு. சொல்கிறேன்னா இல்லையா? ஒரு 3-4 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்க. ஒரு தகப்பனாக தாயாக 4வரிடமும் சம அன்பு காட்டினால் கூட ஒருத்த வந்து நிற்கிறான், நீ அவனை மட்டும்தான் நல்லா பார்க்குற, உனக்கு நான் தான் கேவலம். சொல்கிறேனா இல்லையா? ஆனால் இந்த மண்ணிலும் நல்லவர்கள் வாழத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசம் நினைக்கிற போபால்ன்ற ஊரில் ஒரு டிஎஸ்பி காரில் வந்து இறங்குறார் ஒரு காய்கறி கடை முன்னாடி. டிஎஸ்பி பேர் சந்தோஷ் பட்டேல், காய்கறி வச்சிருக்கிறவன் பேர் சல்மான் கான்.
அவர் வந்து போலீஸ் ஜீப் இறங்கினோடனே காய்கறி கடைக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க? கடையை தூக்கிட்டு ஓடுவாங்கல்ல. அந்த ஆள் இறங்கி கிட்ட வந்து, நீ சல்மான் கானா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆமாம், கட்டி தழுவி இருக்கிறாரு. என்னடா நடந்ததுன்னா, 14 வருஷம் முன்னாடி இந்த சந்தோஷ் பட்டேல் ரொம்ப ஏழை மாணவனாக அந்த ஊரில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அன்னாடம் காய்கறி விற்று பிழைக்கிற இந்த காய்கறி கடைக்காரன் அவ்வப்போது இலவசமாக அவருக்கு காய்கறி கொடுத்துருக்கான். இலவசமாக காய்கறி கொடுத்துருக்கான். அவ்வளோதான். 14 வருஷம் பழசு. அவருக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னா, அன்றைக்கு ஒன்றுமில்லாது இருந்த என்னை ஒருவன் காப்பாற்றினானே, அவனை நான் திரும்பி வந்து தழுவ வேண்டும். அன்னைக்கு நான் பசிக்காமல் எனக்கு உணவு கொடுத்தையே, நீயும் ஒரு காரணம்னு ஒருத்தர் சொல்கிறான்னா, இந்த மண்ணிலும் நன்றி உணர்வு இருக்கத்தானே செய்கிறது. 2-3 பேர்களை சொன்னாங்க. அந்த ராஜேந்திரன்றவரை நான் அடிக்கடி பார்த்துருக்குறேன். ரொம்ப ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஆள், 3ஆம் கிளாஸ் படிக்காதவர். அவர் மட்டும் படிக்காதவர் இல்லை, அவருக்கு பெண் குழந்தைங்க, அவங்களையும் அவர் சரியாக படிக்க வைக்கலை. சாதாரண அப்பள வியாபாரம் பண்ணுறார். அப்பளம்தான் விற்கிறார், அப்பளம் வடகம். ஆனால் கோடிக்கணக்காக கல்விக்காக கொடை கொடுத்து இன்னைக்கு தமிழக அரசே பாராட்டுகிறதுனா இது சேவைன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஆனால் எனக்கு கிடைக்காத ஒன்று இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் நல்லவர்கள். ஆனால் இந்த மண்ணிலும் நல்லவர்களாக வாழ எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ராத்திரி படுத்தா எந்த குறுகுறுப்பும் இல்லாமல் யாரெல்லாம் உறங்க போகிறார்களோ, சே இப்படி பண்ணிட்டேனே நான், இது என்னைய பிடிக்குமே, ஒரு நாளாவது என்னைய கஷ்டப்படுத்துமே, நான் அவனுக்கு இதை செஞ்சிருக்கக்கூடாதியா, அவன் துடிக்க 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 கதறினானே, நான் செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் இல்லாமல் படுத்த உடனே தூக்கம் வருது பாருங்க, நீங்கள் நல்லவர்கள். எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள் ஒன்று உண்டு. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. ஒரு அருமையான திருக்குறள். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம். அடுத்தவன் அழ வச்சுட்டு அவன்கிட்ட எதையாவது பரீட்சைனா நீ அழும்படியாக அது உன்னை விட்டு போகும். என்ன எச்சரிக்கை அது. இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. ஒருவேளை பிறருக்கு எதையாவது செய்யும்போது அதை இழந்து விட்டால், பொருளை இழந்தால், நேரத்தை இழந்தால், கௌரவத்தை கூட இழந்தால், ஆனால் பிற்காலத்துக்கு உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கே அது நல்லது தரும். கண்ணதாசன் 2 வரியில் பாடினார். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா. அப்படின்னா நல்லவன் அப்படின்னு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம், இந்த 3 பேர் சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம். ஓ மனசாட்சி நீ நல்லவன் என்று எப்போது சொல்லுகிறதோ நீ நல்லவன் தான். தெய்வத்துக்கு முன்னால் எப்போது நீ நல்லவன் என்று நீ சொல்ல தைரியம் இருக்கிறதோ நீ நல்லவன் தான். இன்னொரு திரைப்பட பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி, உன் மனசை பார்த்துக்க நல்ல. உங்கள் மனதை நேர்மையானவராக, உண்மையானவராக, நியாயவானாக, அப்பழுக்கற்றவராக, பாவம் இல்லாதவராக யாரெல்லாம் மாற்றுகிறீர்களோ, இது மனம் சார்ந்த விஷயம். உண்மைக்காக, நேர்மைக்காக, லஞ்சம் வாங்காமல், எதையும் எதிர்பார்க்காமல், பாவம் செய்யாமல் இருக்கிற எல்லாரும் நல்லவர்களே. அத்தகைய நல்லவர்களாக வாழ்வது என்பது சிரமங்களை தாண்டி சாத்தியம் என்பதுதான் இந்த மண்ணில் நிலை பெற்று இருக்கிறது. எத்தனையோ பெரும் மகான்கள் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சாத்தியமே என்று சொல்லி இவ்வளவு சிறப்பான அவைக்கும் கல்யாண மாலைக்கும் நன்றி கூறி மீண்டும் தீபத் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.